السلام عليكم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனுடைய வஹி மட்டுமே என்ற தலைப்பிலே ஆரம்ப நாட்களில் எதெல்லாம் வஹி என்பதை பார்த்தோம். பிறகு எதெல்லாம் வஹி இல்லை, வஹி என்ற பெயரில் எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள் என்பதை பார்த்தோம். இந்த வஹி இல்லாம இஜ்மா என்கிற பெயரில் ஒரு மூன்றாவது ஆதாரத்தை உண்டாக்குகிறார்கள், கியாஸ் என்கிற பெயரில் நாலாவது ஆதாரத்தை உண்டாக்குகிறார்கள் என்பதையும் நேற்றைய தினம் ஒரு பகுதியை பார்த்தோம். இதுக்குள்ள நுழைவதற்கு முன்னாடி இந்த ஷாரானி மேட்டர் இருக்கு இல்லையா, சவால் விட்டோம் இல்லையா, இதை அரைகுகள் விட்டது, அதை நேற்று தான் விட்டுதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு மாத இதழில் இதை பற்றி அரைகுகள் விட்டோம். நேற்று விட்டது கிடையாது, 25 வருஷம் ஆயிடுச்சு. 2010 onlinepj.comல இது ஒரு ஆர்டிகலாவே போட்டு அவுலியாக்களின் சிறப்புன்னு தலைப்புல தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ 2010 ஆன்லைன் பேஜைகளையும் போட்டோம். இவ்வளவு காலமாகவும் அதுக்கு பதில் சொல்ல அர்த்தம் செய்ய தயாரா இல்லை. நாளைக்கு செஞ்சுட்டா என்ன பண்ண சில நாள் கேட்கறாங்க, செஞ்சுட்டா தகுதி மட்டும் கலந்துருக்கல. 25 வருஷமாக இதை கேள்வி கேட்டுட்டே இருக்கிறோம். இதை முதல்ல பதிவு பண்ணிக்கிறோம். இதை போட்ட உடனே இப்ப பேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் இருக்கிற காரணத்தினால மக்கள்கிட்ட நிறைய பரவி கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சவங்க அவங்க சைட்ல இருந்து சில பதில்களை கொடுக்கறாங்க. பதில் கொடுக்கறதுனாலதான் தௌஹீத் ஜமாத் வளருது. நம்ம ஒரு மிஸ்டேக்கை சுட்டி காட்டணும்னு வைங்களேன், சுட்டி காட்டும் போது பேசாம இருந்துட்டாங்கன்னா அதிகமா போய் சென்றடையாது. பதில் கொடுத்தா ரொம்ப உளருவாங்க, அதுல நிறைய மாட்டுவாங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா தௌஹீத் என்ன செய்ய ஏகத்துவ கொள்கை வளரும். இப்ப உதாரணமாக ஒரு ஒரு இதுல நம்ம சொன்னோம், 5 குவளை குடித்தால் 5 குவளை சாராயம் குடித்தால் போதை வரும் என்றால் அந்த 5வது குவளை தான் ஹராமு, 4 ஹராம் இல்ல இப்படிலாம் சொல்றாங்கன்னு நான் சொன்னேன்னு வைங்களேன். அவங்க பதில் சொல்லுவாங்க, இப்படி பொய் 10 குவளை என்றுதான் இருக்கிறது 5 குவளை இல்லைன்னு சொல்லி பதில். அதாவது நம்ம ஒண்ணு சொன்னோம்னு சொன்னா பதிலுங்கிற பேர்ல அதை விட பெருசா போய் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்ய மக்களுக்கு அது இல்லைன்னு மறுக்க இயலாது. 18ஆம் பக்கத்தில் இப்படி இருக்குன்னு சொன்னோம்னா இப்படி போய் சொல்லலாமா, 27ஆம் பக்கத்தில் தான் இருக்கிறது. அது மெசேஜ் இருக்குதாங்கிறது தானே விஷயம். இந்த மாதிரி அசிங்கமா இருக்கு, பக்கங்கள் மாறுபடும், எடிசனுக்கு எடிசன் மாறுபடும், இப்படிலாம் பதில் சொன்னார்கள். 17ஆம் பக்கம் என்று பச்சையாக புள்ளி உங்களுக்கு எடுத்து காட்ட முடியுமா, சவால் விடுகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது 27ஆம் பக்கத்தில் இருக்கிறது. இது என்ன 27ஆம் பக்கத்தில் இருந்தோம்னா கரெக்ட் ஆயிருமா? அந்த மெசேஜ் சரியாங்கிறது தானே விஷயம். அப்ப இந்த விஷயத்தை நம்ம கேள்வி கேட்ட உடனே சில பேர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, ஒரு 3 நாளா பாத்தீங்கன்னா பேஸ்புக் எல்லாத்துலயும் என்னன்னு கேட்டா, இப்படி ஒரு வாசகமே இல்ல, கிதாபை காட்ட இயலுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப அதனால அந்த கிதாபுடைய ஒரிஜினல் ஜெராக்ஸ் இந்த இருக்குது, கேட்டவங்களுக்காக வேண்டி 3 காப்பி இருக்கு. அந்த 3 பேருக்கு கொடுத்திருக்கிற அதை ஒரு தேவையான வச்சுக்கிறேங்க, அண்டர்லைன் பண்ணது கிதாபுல உள்ளது. இது அப்படி புக்ல இல்ல, இவரா டைப் அடிச்சு சொல்றாருன்னாங்க. அதையும் சொன்ன பிறகு இதையும் போட்டு விட்டோம். இந்த பக்கத்தை எடுத்து இந்த ஒரிஜினல் புக்ல இந்த இருக்குப்பா பாரு அப்படிங்கறதையும் நம்ம இணையதளங்கள் வழியாக மக்கள்கிட்ட பரப்பி விட்ட உடனே இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அது இருக்குது, இருக்கத்தான் செய்யுது. இப்ப ஒரு ஆடியோ ஓடிட்டு இருக்கு. பேஸ்புக் அவுலியா என்ன செய்யறாருன்னா, ஒருத்தர் பதில் சொல்லியிருக்காரு. அந்த அவுலியா என்ன பதில் சொல்றாரு, இந்த மாதிரி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அதை அர்த்தம் செய்ய சொல்லுகிறார்கள், நாங்கள் அர்த்தம் செய்கிறோம், அதுக்கு முந்தி உள்ளதுக்கு நீ அர்த்தம் செய்ய தயாரா, பின்னாடி உள்ளது நம்ம ஒரு பாதி விட்டுட்டோமா, இந்த பாதிக்கு நீ அர்த்தம் செய்ய கேட்கிறிய, அதுக்கு முந்தி உள்ளதுக்கு நீ அர்த்தம் செய்ய தயாரா அப்படின்னு சொல்லி அந்த வாசகத்தை சொல்றாரு. எதுக்கு கேட்கிறோம், நீ அதுக்கு அர்த்தம் செய்ய, நாங்க இதுக்கு அர்த்தம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு சவால் விடுறாரு. அதுக்கு முந்தி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா தான் வேடிக்கைங்க. இப்ப ஒரு ஆளு ஒரு கடையில திருடி போட்டு கைமா மாட்டிட்டாரு, புடிச்சு தர்ம அடி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு 4 பேர் தெரிஞ்ச ஆளுக்கு இவர் 7 வருஷம் பட்டம் வாங்கினவருங்க அப்படின்னு சொன்னா 2 அடி விடுமா இல்லையா? சாதாரண ஆளா இருக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, நீ திருடி போட்டு 7 வருஷம் பட்டம் வாங்கினு சொல்லு செய்ய 2 அடி விடுவோம்.
அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் வந்து அவர் ஹாபிலுங்க, ஹாபில் வேறையா. அப்ப என்ன செய்வாங்க, திருநாண்டோடு நிறுத்திக்கிட்டோம்னா சின்ன தப்பு. திருநவன் ஹாபிலா இருந்து திருநா, ஆலிமா இருந்து திருநா, பாசில் பாக்கவியா இருந்து திருநா, இப்படி கிரேடு ஏற ஏற அவமானம் மரியாதையா? அவமானம் கூட. சும்மா செஞ்சுட்டு ஒரு கிறுக்கு போய் அந்த மாதிரி பேசியிருந்தான்னு சொன்னா தப்பு இல்ல. இந்த முன்னாடி உள்ளதை வாசிக்க சொல்றாங்கல்ல, முன்னாடி என்ன இருக்குன்னு கேட்டா, இவர் எப்படிப்பட்ட அவுலியா தெரியுமா, ஒரு புகழ். இவர் எப்படிப்பட்ட அவுலியா தெரியுமா, இவர் கஷ்பு உள்ளவர், கஷ்பு ஜாஸ்தியா உள்ளவராம். செவத்துக்கு பின்னாடி உள்ளதெல்லாம் பார்த்துருவாராம், காலத்தை கடந்து பார்ப்பாராம். 2020 என்னங்கிறவங்க தெரியுமா அவருக்கு, காலங்களை கடந்து பார்ப்பாரு, சுவர்கள் எல்லாம் அவரை தடுக்காது, அந்த மாதிரியான ஒரு பெரிய அவுலியாவாக்கும் அப்படின்னு முன்னாடி அதையும் சேர்த்து படிக்கணுமா. சேர்த்து படிச்சு இன்னும் கூட கவனம், இவ்வளவுக்கு இருந்துகிட்டு ஒரு அசிங்கம் பண்ணியிருக்கிறான். சாதாரண ஒரு மனுத்த செக்ஸி ஆபாசம் பேசினா குற்றம், 7 வருஷம் படிச்சவன் பேசினா அதுக்கு குற்றம், அவுலியா பேசினா அது எவ்வளவு பெரிய குற்றம். இவன் என்ன பெரிய புகழ சொல், இவ்வளவு பெரிய ஆள், எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அதையும் மறைக்கிறீர்கள். அதை சொன்ன இன்னும் கேவலம்டா. அதை சொல்லி செஞ்சிருவீங்க, இந்த மாதிரி மகான் என்று சொல்றவரா இப்படிலாம் செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி வருமா இல்லையா? அப்ப சவால் என்னவா, முன்னாடி அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதை பார்த்தாயா? அதுக்கு அர்த்தம் சொல்ல வேற கூட சொல்லுவோம், இன்னும் நல்ல விலைக்கு சொல்லுவோம். பேஸ்புக்ல இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன செய்யப்படும், முன்னாடி உள்ளதை போட்டு இப்படிப்பட்ட மகான் இதை சொல்லியிருக்கிறார் பாருங்கள் போட்டு விடுறோம். சரியா? இது ஒரு சவால். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, அவர் அதுல என்ன ரொம்ப ஆபாசமா பேசுறாரு. ஒரு அவுலியா பொண்ணும் பார்க்க போன இடத்துல ஆபாசமான செயலை செஞ்சு ஆபாசமா பேசினாரு, மேட்ரு வருதுல. இதுக்கு சொல்றாங்க, இதுக்கு இது காபிரா? ஆபாசமா பேசினா தப்பு. விபச்சாரமா செய்யட்டுமே, செஞ்ச கூட காபிராக்க முடியுமா? இவரை காபிராக்கினீர்களா என்று கேட்கிறார்கள். நம்ம கேட்டோமா, இவரை காபிராக்கினீர்களா, அந்த ஆளை இந்த மாதிரி செஞ்சார, இவரை நீ காபிர் என்று சொன்னீர்களா அப்படின்னு கேட்கிறார்கள். காபிராக்குறதுக்கு என்னென்ன செயல் ஒரு அளவு இல்லையா? விபச்சாரம் செஞ்சா ஒருத்தன் காபிரா, தவறு, காபிராயிருவானா இப்படின்னு சொல்லி அது பதில் சொல்றாங்க. நம்ம என்ன செய்யறோம், விபச்சாரம் செய்யறதுனால காபிராக மாட்டான், விபச்சாரம் செய்து விட்டும் அவுலியாவா இருக்கலாம்னா காபிராயிருவான். விபச்சாரம் செஞ்சதுனால காபிரா இல்ல, விபச்சாரம் செய்தவன்னா அவுலியா நல்லடியாரா இருப்பான். இப்ப காபிர நீ அல்லாஹ் கேலி பண்ற, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கிண்டல் பண்ற, எது காபிருங்கிறாங்க? இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிட்டு அவனை அவுலியான்னு சொல்றிய, அதுக்கு தான் காபிர். செஞ்ச செயலுக்கு அல்ல, பேசின பேச்சுக்கு அல்ல. அவர் அப்படி செஞ்சுவிட்டு சாலிஹ் அலியா ஜதுபுள்ளவர் கஷ்புல்ல அவுலியா சாலிஹான் அவுலியா என்றெல்லாம் பட்டம் சொல்றிய. அப்ப இப்படி கேடு கட்டவனெல்லாம் இறை நேசன் என்று சொன்னால், இறைவன் இவர்களைத்தான் நேசிப்பான் என்று சொன்னால் அது குஃப்ரா இல்லையா? குடிகாரர்களை எல்லாம் அல்லாஹ் நேசிப்பான், அது குஃப்ரு. நீ குடிச்சிட்டு போ, பாவத்தில் வந்துடும். நீ கொலை செஞ்சுட்டு போ, பாவத்தில் வந்துடும். கொலைகாரர்களுக்கு எல்லாம் அல்லாஹ்வுடைய நேசராகி விடுவார்கள்னா அது என்னது? குஃப்ரு தானே அது. அப்ப அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஒட்டுமொத்த குர்ஆனை மறுப்பது, ஹதீஸை மறுப்பது, இது விளங்காம இதுக்கு காபிர் பத்த கொடுக்க சொல்றாங்க. ஆபாசமா பேசிவிட்டாரு, சாதாரணமாக்குறாங்க. அது எந்த உறுத்தலுமே இல்ல. அது ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்படி பேசும்போது குறை கண்டுபிடிக்கிறாராம். அவுலியா நான் சொல்றேன்ல, அவுலியாங்கிற நீ இலக்கணம் படிச்சிருக்கிறியா? அவுலியாண்ட பன்மை நிறைய பேருக்கு சொல்லணும், வலின்னா தான் ஒருமை. ஒரு ஆள் அவுலியாங்கிறாங்க, எந்த அளவுக்கு ஒருமையும் தெரியவில்லை, பன்மையும் தெரியவில்லை. நம்மளே இந்த வழி ஒருமை அவுலியா பன்மைங்கிறதெல்லாம் பல கூட்டங்கள்ல பல நடத்திருக்கிறோம். மக்கள் ஒரு ஆள் அவுலியாங்கிறாங்க, நான் ஒரு அவுலியா, அப்துல் கார் அவுலியா. மக்கள் பாஷையில் நம்ம என்ன சொல்லுவோம், என்ன செய்வோம், நம்மள அவுலியாமோ. கிராமர் பேசுற இடத்துல கிராமர் பேசுவோம். இருந்தாலே பதில் சொல்லிருக்காரு வாட்ஸ்அப் அவுலியா. இவர் என்ன சொல்றாரு, அதுல சொல்லும் போது அப்துல் காதர் சுபுக்கி ரலியல்லாஹு அன்ஹு மகான் அவர்களுக்கு ஒருமையா பன்மையா? நாங்க பண்ணல, அவர் தான் ஒருமை. அவர்கள் ஒரு ஆளுக்கு சொன்ன எல்லாரும் சொல்றாங்கன்னு சொன்ன ஒரு மறுப்பு சொல்லும் பொழுது அந்த ஒரு ஆளை பன்மையத்தை யூஸ் பண்றாரு. அவர்கள் பெரியார் சொன்னார்கள் போனார்கள், ஒரு ஆளுக்கு ஏன் சொன்னார்கள்? ஒரு ஆள் சொன்னார் தான் சொல்லணும், கல் போட்டா பலருக்கு தான் சொல்லணும். நம்ம நடைமுறையில தப்பா இலக்கணத்துக்கு மாத்தமா பேசிக் கொண்டிருக்கிறோம், அதன்படி நம்மளும் பேசிக்கிட்டு போயிடுவோம். அப்ப அவுலியாங்கிறது பன்மை தான், வலி தான், ஒருமை, ஒரு ஆளை வலின்னு தான் சொல்லணும். இதை நாங்களே விளக்கி இருக்கோம். ஏகத்துவம் எதிர்வாதம் தலைப்புல, ஏகத்துக்கு எதிரான வாதங்கள் தலைப்புல இதை டீட்டெயிலா விளக்கி நம்மளே பேசியிருக்கிறோம். ஒருமையும் தெரியல, பன்மையும் தெரியல, அவுலியான்னு சொல்றாங்க ஒரு ஆள் பிடிச்சி. இதான் பதில் இருக்கு. இதை படிச்சு வாசிச்சு காட்டுன்னு சொன்னா அதுக்கு பதில் என்ன? ஒருமை அவுலியா என்று சொல்லிவிட்டார்களோ, வலி என்று சொல்லியிருக்க வேண்டும். இவர்களுக்கு மார்க்கம் தெரியுமா? இதுதான் பதில் சொல்லப்பட்டிருக்குங்க, நல்ல விளங்கிக்கிறங்க. அதனால இது இருக்கிற ஒத்துக்கொண்டார்கள். இப்ப ஒத்துக்கொண்டு என்ன ஆகும், இன்னும் கேனப்பலாக போறாங்க. எப்படி பேரும் இந்த மாதிரி உள்ளவனுக்கு அப்படி சிறப்பு இருக்கும். அதாவது சிறப்பு சொல்லி இவ்வளவு கஷ்பு இருந்துச்சு, ஜதுபு இருந்துச்சு, செவத்துக்கு அப்பால பாப்பாரு, காலத்தை கடந்து பாப்பாரு,
ஜாமான்லாம் வாங்கிட்டு பல ஜாமான எண்ணெய் பருப்புலாம் ஒரு பையில வாங்கிட்டு வருவாராம், ஒரு பையில அப்படி ஒண்ணு கலந்து போவாராம், தனியா எடுத்து பிழிஞ்சு விட்டானா தனித்தனியா வருமா, மக்கள் கேட்கறதெல்லாம் கொடுப்பாரா, என்னென்னமோ எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த பெரியார் தான் பொண்ணு பார்க்க போய் இப்படி செஞ்சாரு அப்படின்னு சொன்னா உன்னோட கேவலம் உனக்கு. அதுக்கு அர்த்தம் செஞ்சா இதுக்கு அர்த்தம் செய்யறேன், அது அர்த்தம் செஞ்சு பேஸ்புக் நீ ஜும்மாவில் சொல்ற, நாளைக்கு பேஸ்புக்ல போட்டு விடுறோம் அர்த்தத்தை முன்பகுதியை. இந்த ஆள் செஞ்ச வேலையை பாருங்க, கீழே உள்ளதை போடுறோம், அது கொண்டு இருந்து மேல உள்ளதை போட்டு இவ்வளவு பெரிய மகான் இவர் செஞ்ச வேலையை பாருங்க, இதுக்கு உலமாக்கள் அர்த்தம் செய்யும். முதல் பாயிண்ட் நாங்க அர்த்தம் செஞ்சு போட்டுறோம், நீ ரெண்டாவது பாயிண்ட் அர்த்தம் செஞ்சு இப்ப போடு, வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை அறிஞ்சு போட்டு, சரியா? அதுக்கு சவால் பதிலாகி போச்சு. நம்ம டாபிக் வருவோம். பதில் சொல்லி பெண்ணாச்சு இருந்தால் பதில் சொன்ன பிறகு சில பேர் நினைச்சாங்க அப்படி இருக்காது, சும்மா தௌஹீத் ஜமாத்துக்காரன் போய் சொல்றாங்க நினைச்சிருந்தாங்க. இல்ல இப்ப அதுல முக்காசு மாட்டாங்க. இப்ப இந்த ஆள் வாட்ஸ்அப் ஊழியா போட்ட பதில் இருக்கத்தான் செய்தோ, முன்னாடி உள்ளது பின்னாடி உள்ளது இருக்கிற மாதிரி தெரியுது விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த பதில் கொடுப்பது என்ன செய்யுதுன்னு கேட்டா, இல்லாம இருக்குன்னு நினைச்சிருந்தாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு அப்படி முடிஞ்சு விட்டாங்க. நெசமா இருக்கத்தான் செய்தோ, இல்லன்னு ஏமாத்தில இருக்கிறாங்க. அப்ப கூட்டம் கூட்டமா ஒரு கூட்டம் வரப்போது தௌஹீத் ஜமாத் இன்ஷா அல்லாஹ், அது ஒரு விஷயம் இருக்குது. சரி, அடுத்து வாங்க. இப்ப இஜ்மா எங்க குர்ஆன் இஸ்லாத்தின் ஆதாரம் குர்ஆன் ஹதீஸ் என்று நாம சொன்னால் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, குர்ஆன் ஹதீஸ் மட்டும் கிடையாது, இஜ்மாவும் இருக்கு, கியாஸ் இருக்குங்கிறாங்க. இஜ்மா என்றால் ஏகபித்த முடிவு, அது கிடையாது நம்ம நிரூபிச்சிட்டோம். அது போக பொதுவா நீங்க விளைக்கணும், இவ்வளவு ஆதாரமா தேவையில்லை. எல்லா மனிதனும் ஒரு விஷயத்தில் ஒண்ணு சேர மாட்டாங்க, இஜ்மா நடக்காதுங்க. சைக்காலஜிக்கல் முடியாது. ஒரு குடும்பத்தில் இஜ்மா ஏற்படுமா? ஏதோ 4 பேர் கருத்தை கேட்டு ஒரு 2 பேர் அடங்கி போகணும். என்ன விருந்து வைக்கிறதுன்னு கேட்கல 8 கருத்து வரும். 4 பேர் ஒண்ணு சொல்லுவாங்க, 4 பேர் கருத்து படிச்சுவாங்க, 3 பேர் திருப்தி இருக்காது. சரி, குடும்பத்தை அப்படிதான் போவாங்களே தவிர ஏகமானதா சோறாக்குறதுல ஒரு முடிவு வருமா? வராது. அப்ப நீனே 72 கூட்டமா நீ உட்கார்ந்துட்டு 72 கூட்டம் ஒண்ணா உட்கார்ந்துட்டு உனக்கு 1 லட்சம் கருத்து வேறுபாடு, எதுல படி இஜ்மா வருவீங்க? சாபி எனக்கு அவன் சாபிக்கு ஒரு உசூலு, உனக்கு ஒரு உசூலு, மாலிக்கு ஒரு உசூலு, அவன் ஆளுக்கு ஒரு அடிப்படை வச்சுட்டு உட்கார்ந்து 50 பேர் போடுவாங்களா? 50 பேர் கூட என்ன முடிவு எடுத்துருவீங்க? நீ ஒரு முடிவு வச்சா வேற ஒரு அவன் சொல்லுவான். எப்படி நடக்குங்கிற இஜ்மா. அப்ப கொஞ்சம் கூட ஒரு சென்ஸ் இல்லாம என்ன செய்யறாங்க, அறிவு இல்லாம இஜ்மான்னு பேசுறாங்க. இஜ்மாங்க நடக்கவே நடக்காது. எந்த ஒரு காலகட்டத்திலையும் எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க முடியாது. எதுல எடுக்கலாம்? ஒரு உறுதியான நம்பிக்கை குர்ஆன்ல இருக்குதா, எல்லா 5 வேளை தொழுகிறோம் எல்லாரும் எடுத்துருவோம். ஏன் நம்ம எடுக்கிற முடிவு அல்ல, அல்லாஹ் என்ன சொல்றான்னு கண்டறியணும், ஒரு முடிவு வந்துடும். அதுலதான் ஒரு இஜ்மா வரும். அப்ப இஜ்மா குர்ஆன் ஹதீஸில் உள்ளதான். அப்ப குர்ஆன் ஹதீஸ் உள்ள விஷயத்துக்கு இஜ்மா செய்தால் அது ஓகே, அது குர்ஆன் உள்ளதான் பின்பற்றணும் ஆயிரும். குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத ஒன்றில் இஜ்மா வருமான வரவே செய்யாது, சாத்தியமே இல்லை. ஆனால் ஒரு கருத்து சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்ப ஏகமானதான முடிவு என்று வரவே வராது என்று தெரிந்து கொண்டு அது ஒரு 3வது ஆதாரம் என்று சொல்லி எல்லாரும் ஏமாத்துகிறார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் சொன்ன மாதிரி அத்தனை பேர் பொய்யர்கள் தான், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அடுத்து என்ன? 4வது கியாஸ் என்று ஒரு ஆதாரம் இருக்குது. குர்ஆன் ஒண்ணு, ஹதீஸ் ஒண்ணு, 3வது இஜ்மா ஒண்ணு, அடுத்து என்னது? கியாஸ் 4 இருக்குது அப்படிம்பாங்க. இந்த கியாஸ் என்ன தெரியுமா? கியாஸுக்கு விளங்கிக்கிறங்க, ஒரு ஒன்றிலிருந்து இன்னொன்றை விளங்குறது, அதுக்கு பேர் என்ன? கியாஸ். கியாஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்திலிருந்து மேலோட்டமா ஒண்ணு தெரியும், அதிலிருந்து இன்னொன்னு விளங்குறதுக்கு பேர் என்னது? கியாஸ் சொல்லுவாங்க. கியாஸ்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்றிலிருந்து இன்னொன்றை விளங்குவது, மேலோட்டமாக சொல்வதில் இருந்து இன்னும் கொஞ்சம் ஆழமான கருத்தை விளங்குவது, இதுதான் கியாஸ். இப்ப இந்த கியாஸ் என்பது இந்த மாதிரி விளங்குதல் மார்க்கத்தில் இருக்குது. அது ஏன் 3வது 4வது ஆதாரம்னு சொல்றேன்? குர்ஆனுடைய வசனத்தை சொல்றோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், உங்க தாய் தந்தையரை சீன்னு சொல்லாதீங்க, குர்ஆன்ல இருக்கு. ஒருத்தர் உங்கள்ட்ட கேட்கிறார், அம்மா அடிக்கலாமா கேட்கிறார். அடிக்க கூடாது, எங்க ஆதாரம்? அடிக்க கூடாதுன்னு குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல. சீன்னு சொல்லக்கூடாது இருக்குல்லப்பா, சீ சொல்லக்கூட எப்படி அடிப்ப? இதுக்குள்ள இருக்குது. ஆனா அல்லாஹ் சொன்ன சீ சொல்லக்கூடாதுன்னு தான். சீன்னு சொல்லாதேன்னு சொன்னா அதை பெருசா செய்யலாமா? அப்ப ஒண்ணு நேரடியாக அந்த வசனம் சொல்வது சீன்னு சொல்லக்கூடாதுங்கிறது, அதுக்குள்ள அடங்கி இருக்கிற கருத்து அதுக்கு மேம்பட்ட எதையும் சொல்லக்கூடாது. சின்னதை செய்யக்கூடாதுன்னா, சின்ன விஷயத்தை செய்யக்கூடாதுன்னா பெருசை செய்யலாமா? சின்ன அநியாயம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா 10 காசு கூட திருடக்கூடாதுன்னு சொன்னா 10 லட்சம் திருடலாம் கேள்வி கேட்பானா? 10 காசு சொன்னா 10 லட்சம் திருடுன்னு வேணா கேட்பானா? 10 காசு திருடக்கூடாது என்றால் என்ன செய்யக்கூடாது? அதுக்கு மேம்பட்டதும் திருடக்கூடாது, அதுக்குள்ள அடங்கிடுது. ஆனா சொன்னது 10 காசு தான், சொல்லாமல் அடங்குனது எத்தனை எவ்வளவு உண்டாலும் அந்த கான்செப்ட் தான் முக்கியம். இந்த மாதிரி விளங்குறதுக்கு பேர் கியாஸ். அப்ப கியாஸ் என்பது குர்ஆன்ல மட்டும் இல்ல, ஹதீஸ்ல மட்டும் இல்ல, உங்க பேச்சுல என் பேச்சுல எல்லா பேச்சிலுமே கியாஸ் ஒன்று இருக்குது. நேரடியாக ஒண்ணு இருக்குது, ஒன்று இருக்கு, அது சிந்தித்து விளங்கக்கூடிய ஒன்று இருக்கும்.
அப்ப குர்ஆனை வந்து அல்லாஹ் தரான்னு வைங்களேன், குர்ஆன் ஒரு ஆதாரம், குர்ஆனில் இருந்து சிந்தித்து விளங்குற ஒரு ஆதாரம் சொல்லுவாங்க. நினைச்சு குர்ஆன் தான் அது. குர்ஆனில் இருந்து ஒன்றை சிந்தித்து விளங்கினால் அடிக்கக்கூடாது என்று நீங்கள் சொன்னால் அது குர்ஆன்ல இருந்து எடுத்தோம். எதுல எடுத்தோம்? இந்த சீண்டு சொல்ற வசனம் இல்லாட்டி எடுத்துருப்பீங்களா? ஒருத்தன் அடிக்கலாமான்னு கேட்கறான், அம்மாவை அடிக்கலாமான்னு கேட்கறான், பாப்பா அடிக்கலாமான்னு கேட்கறான், அடிக்கிறது மார்க்கத்தில் என்ன நிலைமைன்னு கேட்கறான், அது தப்புங்கிறோம். தப்புன்னு எதை வச்சு சொன்னோம்? இந்த வசனத்தை வச்சு சொன்னோம். அப்ப இந்த வசனத்துக்குள் அந்த அர்த்தம் உள்ள இருக்குது. சிந்தித்து பார்த்தால் விளங்குது. மேலத்தம் பார்த்தா சி அது மட்டும் தான் இருக்குது. ஒலா தக்குல் லஹும உஃபின், உஃப்னு சொல்லாத, சீன்னு சொல்லாத அப்படின்னு குர்ஆன்ல இருக்குது. அப்ப குர்ஆன்ல இருக்கிறது சி சொல்லாத, அதுல என்னோட அடங்க கொள்ளாத, கொலை செய்யாத, அம்மா சித்திரவதை பண்ணாத, பட்டினி போட எல்லாம் அடங்கிடும். அடிக்காத, உதைக்காத, இப்ப எல்லாம் அடங்குமா இல்லையா? பெற்றோரை நோவினைப்படுத்தக்கூடாது என்பதெல்லாம் வந்து நோவினைகளை சின்னதல்ல சொல்றான். நோவினையிலேயே ரொம்ப கடைசியா உள்ளது என்ன இப்படின்னு சொல்ற சின்னது. இந்த சின்னதை செய்யக்கூடாதுன்னா பெருசு எப்படி செய்யலாம்? இது விளங்குதுல, இது விளங்குறது தனி சட்டமா குர்ஆன்ல உள்ளதா? குர்ஆன்ல உள்ளது என்ன கேசம் தனியாத்தி கொண்டு காட்டுறீங்க? அந்த ஆயத்தை காட்டி அதுல விளங்குன்னு சொல்லு. குர்ஆன் தான் சொல்லுது. அடிக்கக்கூடாதுன்னு சொன்னது நானும் நீனும் கண்டுபிடிச்ச மூணாவது ஆதாரம் கிடையாது. அடிக்கக்கூடாது என்பதை குர்ஆன் தான் மறைமுகமா சொல்லுது. சீன்னு சொல்லாது என்று நேரடியாக சொல்லுகிறது, அடிக்காது என்று மறைமுகமாக சொல்லுது. அது அடங்கி இருக்கிறது. இது அடங்கி இருக்கிற சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தருடைய அறிவு அது வழங்கிக் கொள்கிறது. இதுதான் இந்த மாதிரி ஒன்று இருக்கிறது. அப்ப என்ன செய்யணும்? குர்ஆன் ஹதீஸ் தான் வஹி. அந்த குர்ஆன் ஹதீஸ் நேரடியாக சொல்வதும் வஹி, அதுல ஆழமாக அடங்கி இருக்கிற கருத்தும் வஹின்னு சொல்லு. குர்ஆன் ஹதீஸ் அப்ப ரெண்டு தான். வஹீன் கியாஸ்னு சொல்லி மூன்றாவதாக ஒன்றை பிரித்து சொல்வது வந்து அது குர்ஆன் ஹதீஸ் அல்லாத ஒரு ஆதாரம் இருக்குன்னு நிலைநாட்டுறதுக்கு உதவிடும். அதுக்கு நம்ம இடம் கொடுத்துட கூடாது. அதுக்கு புரிந்து கொள்வதாக என்ன செய்யணும்னு கேட்டா, சில ஹதீஸ்களை வச்சு நம்ம எப்படி எல்லாம் விளங்கலாம், சில ஆயத்துகளை சில ஹதீஸ்களை எப்படி விளங்கலாம்னு உங்களுக்கு சொன்னா விளங்கி புரிஞ்சுக்கும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உசாமா, உங்களுக்கு தெரியும், உசாமாங்கிறவரு அந்த ஸெய்துங்கிறவரை ரசூலுல்லாஹ் வளர்த்தாங்க. அவருடைய மகன் வந்து உசாமா. ஸெய்து வந்து வளர்ப்பு பிள்ளை. முன்னாடி இஸ்லாம் அந்த சட்டம் தடுக்கப்பட்ட பிறகு வளர்ப்பு பிள்ளைங்கிறது கிடையாது. இஸ்லாத்துல தடுக்கிறதுக்கு முன்னாடி ஸெய்த ரசூலுல்லாஹ் எடுத்து வளர்த்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பிள்ளைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அவருடைய பிள்ளை வந்து உசாமா. அப்ப ஒரு தகப்பன் பிள்ளைன்னு சொன்னா ஒரு அளவுக்கு ஏதாவது ஒரு உருவ ஒற்றுமை இருக்கு. ஏதாச்சும் ஒண்ணு ஒரு தகப்பன் பிள்ளைன்னு உலகத்துல சொல்வதா இருந்தா மூக்கு, கண்ணு, வாய், என்ன மாதிரி ஒண்ணு, என்ன கலரு, ஏதாவது ஒண்ணு அதே மாதிரி வாப்பா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி சிலது இருக்கும். சிலது அப்படி இல்லாட்டாலும் சம்பந்தம் இல்ல, அறவே சம்பந்தம் இல்லாம இருக்குன்னு வைங்களேன். அப்ப மக்கள் மத்தியில் டவுட் வந்துடும். தகப்பன் இருக்காரு, மகன் இருக்காரு, மூக்கு அது மாதிரி இல்ல, வாய் அது மாதிரி இல்ல, கலர் எதுவுமே இல்ல, இது யாரோ ஒரு ஆள் மாதிரி இருக்காரு, ஆப்பிரிக்கா கண்டத்து ஆள் மாதிரி இருக்காரு, இவர் ஐரோப்பா கண்ட ஆள் மாதிரி இருக்காருன்னு வைங்களேன். அப்ப அப்பா கண்டா என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அப்பா கண்டா அவன் சொல்லிக் கொண்டாலும் மக்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு டவுட் வரும். இந்த மாதிரி உசாமாவுக்கும் செய்வதற்கு மேட்சா இருக்காது. உசாமா ஸெய்துடைய மகன் உசாமா. அந்த உசாமா ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள விஷயங்கள் இதெல்லாம். அப்ப ஸெய்துடைய மகன் உசாமாவு வந்து ஸெய்து மாதிரி இருக்க மாட்டார். ரெண்டு பேரும் பல வகையில வித்தியாசப்பட்டிருப்பார்கள். அப்படி இருந்தவன எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஸெய்தை புண்படுத்திருக்கான இந்த முனாஃபிக் கூட்டங்கள்லாம் இவருக்கு பார்க்க மாட்டப்பா, அது பத்தியா ஏதாவது சம்பந்தம் இருக்கா, ரெண்டு பேருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இப்படியே ஒரு பரப்பி விடுறாங்க. அப்ப இஸ்லாமிய அடிப்படையில் பரப்பக்கூடாது. முனாஃபிக் அதெல்லாம் கிடையாது அவனுக்கு. அவன் உள்ள இஸ்லாமிய போர்வை போத்தி கொண்டு இப்படி பரப்பி கொண்டு இருக்கிறான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை, இப்படிலாம் காதல ஒண்ணு விழுவுது, ஆனா ஒன்னும் செய்ய முடியல. சம்பந்தம் இல்லை, ரெண்டு பேரும் பொருத்தம் இல்லைங்கும் போது சம்பந்தப்பட்டவங்களும் வருத்தப்படுறாங்க. நான் வளர்த்த பிள்ளை இருக்குல்ல, வளர்த்த பிள்ளைங்கிற ஒரு வகையில ஒரு பிரியம், வளர்ப்பு பிள்ளையுடைய பிள்ளை பேர பிள்ளை அந்தஸ்து வருதுல வளர்த்ததுனால, அதனால உசாமா மேல ரசூலுல்லாஹ்வுக்கு தனியான ஒரு பிரியம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு பயங்கரமான கவலை. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு, ஆயிஷா நாயை சொல்றாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. வந்தா அவ்வளவு மகிழ்ச்சி, முகத்துல பார்த்து அவ்வளவு பயங்கரமான ஒரு மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட வீட்டுக்கு வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து என்ன செய்யறாங்கன்னா, உனக்கு ஒரு செய்தி தெரியுமா, இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு மனைவிட்ட வந்து சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, சந்தோஷமான சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சந்தோஷமான சம்பவம் கேட்டா, வெளியூர்ல இருந்து இந்த ரேகை பார்க்கக்கூடியவர், ரேகை என்று சொன்னால் குறி பார்க்கிறது அல்ல, ரேகையில ரெண்டு விதம் இருக்கிறது. இப்படி பார்த்துட்டு இந்த ரேகை அங்க போகுது, அங்க இந்த ரேகை அங்க போகுது, அதனால நீ பணக்காரன போவ, ஏழையா போவ, புள்ள பிறக்கும், புள்ள அந்த ரேகை இல்ல. இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகும், இத்தனை செத்து போயிடுவேன், இது ஒரு ரேகை, வருங்காலத்து அது இல்ல. ரேகைக்கு ரேகை மேட்ச் பண்றது, என் ரேகை வச்சு பாக்குறது,
ரெண்டுக்கும் ஓரளவு பொருத்தம் இருக்குது, என்ன டிஃபரெண்ட் இருக்குது இப்படின்னு பாக்குற ரேகை, இப்படி ஒரு கலை இருக்கிறது அந்த காலத்துல இருக்கு. ரேகையை பார்த்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா பாரசீக நாட்டில் உள்ளது. அந்த கலையை கற்ற ஒருத்தர் வர்றார். வந்து இந்த உசாமாவும் செய்து ஒரு போர்வையில போத்திக்கிட்டு படுத்து கிடக்குறாங்க. பாப்பாவும் மோனும், கால் மட்டும் வெளியே தெரியுது, பாதம் ரெண்டு பேருடைய பாதம் வெளியே தெரியுது. இந்த ஆள் வந்தார்ல, ரெண்டு பாதத்தையும் பார்க்கல, மூஞ்சையும் பார்க்கல, ஆளையும் பார்க்கல, பொருத்தத்தையும் பார்க்கல. இந்த 4 பாதம் தெரியுது. இவருடைய 2 பாதம், அவருடைய 2 பாதம் இப்படி தெரியுது. அப்படி உட்கார்ந்து ரேகை பார்க்கிறவர் தானே அவரு. ரெண்டையும் பார்த்துட்டு இதுல இருந்தாப்பா இது வந்திருக்குன்றார். இந்த ரேகை கணக்கு பண்ணோம்னா இதுல என்ன மாதிரி அமைப்பு இருக்குதோ அது பூரா இதுல இருக்குது. இவங்க வெளியில மூக்கு இருக்க கண்ணு இருக்கான்னு பாக்குறாங்க, அப்படி இருக்கும். ரேகை கூட ஒத்துருக்கும், ஒத்துன 100 இருக்காது, வித்தியாசம் இருக்கு ஒரு நெருக்கி. அப்ப இந்த ரேகையில இருந்துதான் இந்த ரேகை வந்துச்சுன்னு அவர் சொல்றாரு. அப்ப எல்லா மக்கள் கேட்கறாங்க, அப்ப நம்ம தப்பா நினைச்சிட்டோம், இது ஒரு மேட்டர் இருக்கு, ரேகைங்கிற ஒண்ணு இருக்குன்ற அளவுக்கு பார்த்து என்ன செய்யறாங்க மக்களுக்கு சந்தோஷமாயிடு. ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தோஷம், இனிமே பேச முடியாதுல்ல, ஒற்றுமை இல்லைங்கிற வர்றான், காலப்படுறான், இவர் ரேகை அவர் ரேகையும் பாடுறான் அப்படின்னு சொல்லலாம்ல. அந்த ஒரு வதந்தியை அவதூறை மறுக்கிறதுக்கு இந்த ஒரு ஆள் வந்து சொன்னார்ல, அது ஒரு காரணமா இருந்துச்சோன்னே இதான் சந்தோஷம். இப்படி சொல்லிவிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? சொன்னாரா, இன்ன பால ஹாதிகில் அக்குதாமி மின் பாலின், இந்த பாதங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று வந்தது. இந்த 4 பாதங்கள்ல ஒன்றிலிருந்து ஒன்று வந்ததாக இருக்கிறது. ஒரே ஒரு தகப்பன் பாதம், ஒரு மகன் பாதம்ங்கிறார். இப்படித்தான் இருக்க முடியும். ஆளையும் பார்க்கல, போறவர்கள் யாரு இருக்கான்னு தெரியாது, வெளியூர் இருக்காரு, பாப்பாவும் மோனும் படுத்திருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது, மூஞ்சையும் பார்க்கல, முக ஒற்றுமையும் பார்க்கல. அந்த கலையை கற்றவரா இருந்ததுனால இதுதான் சரியா இருக்குன்னு சொல்றான். இது புகாரியில 6770, 3555, 3731, 6771 இந்த நம்பர்ல எல்லாம் புகாரில் இருக்கு. இது நேரடியா உள்ள ஹதீஸ். இப்ப இதுல இருந்து கேஸ் எடுக்கலாம். இப்ப ஒரு தகப்பனா மகனா நவீன காலத்தில் பிரச்சனை வருது. ரேகையை பார்த்து என்ன செய்யலாம்? எத்தனை டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்கல்ல, ரேகையை பார்த்து இது இந்த ரேகைக்கு 2 பேருக்கு மத்தியில் பொருத்தம் இருந்தால் அதை வைத்தும் தகப்பன் மகன் என்று முடிவு செய்யலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டு ஏத்துக்கிட்டாங்கல்ல. ஒருத்தர் சொன்னாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தாங்க, அதுல சந்தோஷம் அடைந்தாங்க. அந்த சந்தோஷம் உச்சகட்டத்துக்கு போய் மனைவி கிட்ட சொல்லி அதை பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு அதிகமாக இருந்தது. அப்ப இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரேகை என்ற இந்த ரேகையா வேற மாதிரி எடுக்கக்கூடாது. ஜோசியம் பார்க்கறது இல்ல, எதிர்காலத்தை பார்க்கிற ரேகை இல்ல, ஒருவருடைய ரேகை இன்னொரு ரேகை கம்பேர் பண்ணி பார்க்கிறது. ரேகைகளை கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு கலை இஸ்லாத்தில் உள்ளது. அதை செய்யலாம், இஸ்லாமிய அரசாங்கத்தில் செஞ்சால் அது மார்க்கத்துக்கு உட்பட்டது அப்படின்னு நம்ம முடிவெடுத்தால் அதான் கியாஸ்ங்கிறது. இந்த கியாஸ் நம்ம எடுக்கிறோம்ல, இதுல இருந்து நம்ம என்ன சட்டம் எடுக்கலாம்? இதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லாவிட்டாலும் ஒரு தகப்பனா மகனான்னு பஞ்சாயத்து வரும்பொழுது நம்ம என்ன செய்யலாம்? எத்தனை வகையான ஒற்றுமை கண்டுபிடிக்க வழி இருக்கோ, இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க, அதை கூட பண்ணலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்து முடிவு செஞ்ச மாதிரி ஒரு தகப்பன் மகன் நிரூபிக்கிறதுக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குதோ அதுகளெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படி கிடைச்சோம் ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டாங்களா இல்லையா? அப்ப அப்படியான தகப்பனா மகனான்னு வந்தா உன் ரத்தத்தை ஒரு ரத்த கொடு, 2 பேரும் டெஸ்ட் பண்ணு, அல்லது அது மாதிரி சில மூலக்கூறுகளை கொடுத்து என்ன செய்யறது, செல்லுகளை கொடுத்து டெஸ்ட் பண்றது, மரபணுக்களை கொடுத்து டெஸ்ட் பண்றது, சதைகளை எடுத்து டெஸ்ட் பண்றது, இப்படி எல்லாம் பண்ணி என்ன செய்யலாம்? இதுல இருந்து 2 ஒண்ணுதான், இவருக்கு பிறந்தவர் தான், இவர் தான் வாப்பா, இவர் தான் அந்த சொல்வதற்கு அன்னைக்கு பல கலைகள் உலகத்தில் இருக்கிறது. இதை பயன்படுத்தி நீ தீர்மானிக்கலாமான்னு கேட்டா இது ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத ஒரு விஷயம். அந்த ரத்த மரபணுக்களை எடுத்து சோதனை பண்ணுவது, அந்த ரத்த மாதிரிகளை எடுத்து சோதனை பண்ணுவதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத விஷயம். ஆனால் அதை வச்சு என்ன செய்யறாங்க? கண்டுபிடிக்கிற ஒரு கலை இருக்கத்தான் செய்கிறது. இதை ஏற்றுக்கொள்ளலாமான்னா தாராளமா ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயோ இருந்த ஒரு கலை இந்த மாதிரி ஒரு கோடை வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா அதை விட உறுதியான ஒரு சான்றுகள் இருந்தால் நல்லா கண்டுபிடிக்கலாம். அதை வைத்து சந்தேகம் வரக்கூடிய நேரத்தில் அதை வைத்து ஒரு முடிவு செய்யலாம். ஒரு தகப்பன் கேஸ் கொடுத்துட்டா அந்த காலத்தில் ஏன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த காலத்தில் தேவை கிடையாது. இந்த ஹதீஸின் அடிப்படையில் டெஸ்ட் பண்ணுப்பா, நீ சந்தேகப்படுறீங்களா உங்களுதான் டெஸ்ட் பண்ணு, 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ன செய்யலாம்? ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டாங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்து ஆமா இது கரெக்ட் தான், இதுல இருந்தா இது வந்திருக்குது அப்படின்னு ஒரு விஞ்ஞான பொறுப்பு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதற்கு ஆதாரமாக அந்த அரிசி காட்டலாம். ஏன் எதை வச்சு இந்த முடிவு வரணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் இதை சொல்லல, ஆனால் இதுல அது அடங்கி இருக்கா இல்லையா? இப்படி ஒரு சான்றை புறச்சான்றை வைத்து முடிவெடுக்கலாம் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை ரசூலுல்லாஹ் காட்டியிருக்கிறாங்களா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிக்கு தான் கியாஸ் என்பது. அப்ப ஆதாரம் ஹதீஸ் தான் ஆதாரம். இந்த ஹதீஸில் சொன்னதுக்கு மேல
சொல்லாததை விளங்குறோம்ல, ஆனால் இருக்கணும் அந்த கருத்து அதில் அடங்கி இருக்கணும். அப்படி விளங்கி கொண்டோமையானால் அதுதான் கியாஸ். கியாஸ் விஷயம் விளங்கிக்கணும். அதே மாதிரி இன்னும் தெளிவா விளங்கிக்கிறோமே, ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸ் இருக்கு. என்ன ஹதீஸ் இருக்குன்னா, ஒருவர் லா தக்லி பைன இஸ்னைனி குவான்ட கல்பான், நீ 2 பேருடைய வழக்கை விசாரித்து தீர்ப்பளிப்பதாக இருந்தால், ஜட்ஜா இருக்க தேவையில்லை, 2 பேர் வர்றாங்க, எங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து இருக்கு, நீ பேசி முடிச்சுட்டாங்க என்று கேட்கிறார்கள். அல்லது நீதிபதியா இருந்து கூட இந்த கேஸ் வரலாம். 2 பேருக்கு மத்தியில் நீ தீர்ப்பளிக்க கூடாது. அந்த கல்பான், நீ கோபமா இருக்கும்போது, சரியான கோபத்தில் இருக்கிற அந்த நேரத்தில் கேஸ் கொண்டு வர்றாங்க, இந்த இப்ப கொண்டு வர, நாளைக்கு ஒத்தி வச்சுட்டு போயிடணும். கோபத்தில் விசாரிச்சுன்னா நீ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுமாங்க. ஆத்திரம் வந்தா என்ன செஞ்ச, புத்தி மயங்கி போயிடும். பொண்டாட்டி சண்டை பிடிச்சிட்டு வந்திருப்பான், அல்லது ஏதாவது ஒருத்தர் வாங்க பிரச்சனை சண்டை வந்திருக்கும், அல்ல அதிகாரிகிட்ட சண்டை போட்டு வந்திருப்பான், இன்கம் டாக்ஸ் ரைடு விட்டுருப்பாங்க. ஏதோ ஒரு டென்ஷன்ல உட்கார்ந்து இருக்கும்போது கேஸ கொண்டாந்து கொடுத்தா என்ன செய்வான், பாதியா கேட்பான், ஒன்னு சொல்லி விட்டுருவான். இவனுக்குள்ள அவனுக்குள்ள இவனுக்குள்ள இரண்டா துணைஞ்சா போதும், அவனை எப்படியே இந்த கால அனுப்பிட்டா போதும். இப்படியான நிலையில் ஒருத்தன் விசாரித்தானே ஆனால் அடுத்தவங்களுடைய விஷயம் என்ன செய்யும், பாதிக்கும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களா, லா யக்லியன்ன ஹகமுன் பைன இத்னைனி வஹுவ கல்பான், கோபமா இருக்கும் நேரத்தில் எந்த ஒரு நீதிபதியும் இருவருக்கு இடையே தீர்ப்பளிக்க கூடாது என்று சொல்லிட்டாங்க. இது ஹதீஸ். இதை செய்யக்கூடாதுன்னு விளங்கிறோம். இது நேரடியா உள்ளது. இது கோபத்துக்கு சொல்லிட்டாங்கல்ல, ஏன் சொன்னாங்க, இதனுடைய காரணம் தெளிவானது. கோபமா இருக்கும்போது தீர்ப்பளிக்க கூடாதுன்னு சொன்ன காரணம் யாரும் சொல்லாட்டாலும் அனைவருடைய சராசரி அறிவு உள்ளவனுக்கு தெரியும், விசாரணை ஒழுங்கா இருக்காது, கவனம் இருக்காது, இன்வால்வ்மெண்ட் ஈடுபாடு இருக்காது. இதனாலதான் சொன்னாங்கன்னு விளங்குதா இல்லையா? வேற எதுவும் காரணமா இருக்குமா? கோபமா இருந்தால் தீர்ப்பளிக்காது என்பதற்கு அவர்களுக்கு மத்தியில் நியாயம் சரியா கிடைக்காது என்பதான காரணமா இருக்கு. விளங்கிருச்சு. இப்ப ஒருத்தர் ஒரு நீதிபதி என்ன செய்யறாருன்னா, ஒரு 2 லிட்டர் தண்ணி குடிச்சு, தண்ணி சாதா தண்ணி குடிச்சிட்டு வர்றாரு. வந்தா பாத்ரூம் முட்டிக்கு நிக்குது, பாத்ரூம் போகணும்னு. அப்ப நீதிபதி சேர்ல உட்காட்டாரு. அப்ப இந்த கேஸ் எப்படி விசாரிப்பார் அவரு? பாத்ரூம் இப்ப கொஞ்ச நேரத்தில் போகலன்னா அவரு அங்கேயே பாத்ரூம் போயிடும். அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல ஒருத்தர் இருந்தா அடை நீ தீர்ப்பளிக்காதுன்னு சொல்லுவாங்க. நீ மூத்தரத்தை அடக்கி கொண்டு ஆத்திரத்தை அடக்கி கொண்டு தீர்ப்பளிக்க கூடாது மாதிரி என்ன செய்யக்கூடாது, மூத்தரத்தை அடக்கி கொண்டு தீர்ப்பளிக்காது. என்ன ஆதாரம் அந்த இருக்கு ஹதீஸும். ஹதீஸ்ல ஆத்திரம் தான் இருக்கு, மூத்திரம் இல்ல. ஹதீஸ்ல கோபத்துக்கு தானே இருக்குது. கோபமா இருக்கும்போது தீர்ப்பளிக்காதுன்னு இருக்குது. நம்ம என்ன செய்வோம், அது இருக்குப்பா, அதுல இது அடங்கி இருக்கா இல்லையா? ஆத்திரமா இருக்கும்போது தீர்ப்பளிக்க கூடாது ஏன் சொன்னாங்க, உன்னோட கொண்டு சொல்லக்கூடாது. அதை விட பாதிக்குது. ஆத்திரத்தை விட ஆத்திரத்தை அடக்கினாலும் மூத்திரத்தை அடக்க முடியாது பழமொழி. அப்ப அதை கூட அடக்கிக் கொள்ளலாம், எதிர்க்க முடியாது. இது நம்ம கண்ட்ரோல மிஞ்சும். அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நீ தீர்ப்பளித்தால் அவங்க எது என்ன வரும்? அப்ப நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டா, ஒருத்தர் சிறுநீரை அடக்கி கொண்ட நிலையில் தீர்ப்பளிக்க கூடாது, மார்க்கத்தில் உள்ளது. 3வது ஆதாரத்தை வச்சு சொல்ல வேண்டியதில்லை, அந்த 2வது ஆதாரத்திலே சொல்லலாம். ஹதீஸ் ஆதாரம் இருக்குல்ல, 2வது ஆதாரத்தை எடுத்து இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுல அது அடங்கும். இந்த கருத்துக்கு எது அடங்க, சிந்தித்து விளங்குற விஷயத்தை 3வது ஆதாரங்கிறீங்க. ஒரு விஷயத்தை சிந்தித்து விளங்கி சொல்றது மேலோட்டமா உள்ளது. இதுல விளங்குற சட்டம் என்ன, நேரடியா கோபமா இருக்கும் தீர்ப்பளிக்காத, நேரடியா விளங்குற முடிஞ்சு வச்சுக்காத. அதே நேரத்தில் மற்ற இந்த மாதிரி பாதிக்கிற எது வேணாலும் சேர்ந்துக்கலாம்ல. கோபம் இல்லாம, சிறுநீர் இல்லாம, வேற ஏதோ ஒரு பஞ்சம் குளிர் நடிக்கிட்டு இருக்கு, போர்வையில் இருக்கு, இப்ப தீர்ப்பளிச்சா என்ன வருது? இப்படி எல்லாம் பல விஷயங்கள் இருக்கிறது. அப்ப தீர்ப்பளிக்கும் பொழுது 2 பேருடைய வழக்கையும் விசாரிக்கும் அளவுக்கு தெளிவான மனநிலையில் ஒரு நீதிபதி இருக்க வேண்டும். மனநிலை தெளிவற்ற நிலையில் அவர் தள்ளப்பட்டு இருந்தால் அவருடைய தீர்ப்பு சரியாக இருக்காது, விசாரணை சரியாக இருக்காது. 2 பேருடைய வாதங்களையும் சரியான முறையில் செவி கொடுத்து கேட்க மாட்டாரு, கவனமா கேட்க மாட்டாரு. இது எங்கெல்லாம் வருதோ அவ்வளவு இதை பொருத்திக்கணும். இந்த ஒரு ஹதீஸை இதுதான் அதுக்கு ஆதாரம் சொல்றோம். அப்ப 3வது ஆதாரம் கேஸ்ங்கிற, நீ கேஸ் சொன்னா இதை இல்லாம நீ கேஸ் சொல்லித்தானே சொல்லணும். என்னப்பா கேஸ், இந்த இதுல ஹதீஸ் தானே சொல்ற, நீ எங்க கேஸ் எங்க சொன்ன, நீ ஹதீஸை தான் சொல்ற, ஹதீஸ் இல்லாம கேஸ். ஒரு புராணாயத்தில் இருந்து விளங்குற கருத்து, புராணாயத்தில் இருந்து மேலோட்டமாக விளங்குகிற கருத்து, சிந்தித்தால் விளங்குகிற கருத்து. சிலதுல எப்படி இருக்கும், சிலதுல ஒரு அர்த்தம் தான் இருக்கும், சிலதுல என்ன இருக்கும்னா மேலோட்டமா ஒரு அர்த்தம் இருக்கு, உள்ள நுழைஞ்சு பார்த்தால் இன்னும் கொஞ்சம் ஆழமான கருத்து கிடைக்கும். சிந்தனைக்கு எட்டியதா இருக்கணும், உளறி கொட்டிடக்கூடாது. அந்த மாதிரி இல்லாம சிந்தனைக்கு எட்டக்கூடிய வகையில் இருக்குமையானால் அதை செய்வது கியாசு. கியாசு 3வது ஆதாரம் கிடையாது, அது அந்த ஹதீஸில் இருந்து சிந்தித்து விளங்குதல். இது 3 மாதிரி காட்டுவாங்க, குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ்னு காட்டுறது. அது நம்ம குர்ஆன் விட்டு வெளியேற்றிருக்கா சொல்றது. 2க்கும் நில்லுவேன்.
குர்ஆன் ஹதீஸில் நேரடியாக தெரிவதும் சிந்தித்தால் தெரிவதும் சொல்லி தொலைச்சிட்டு போ. குர்ஆன் ஹதீஸில் நேரடியாக தெரிவதும் வஹீதான், அதுல சிந்தித்து விளங்குறது வஹீதான் பொருத்தமாக இருந்தால் முடிஞ்சு போச்சு கதை. வித்தியாசம் தனியா ஒண்ணு கிடையாது. அதே மாதிரி இன்னொன்னு சொல்வதாக இருந்தால், இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து குழந்தைகள் வேணாம்னு நினைக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, குடும்ப கட்ட அந்த காலத்துல இல்ல, கருப்பு பைய கட்டுறது கிடையாது, காப்பர்ட்டி கிடையாது, வேற மாதிரியான நவீன எந்த விதமான வாசக்டமி இந்த மாதிரி எந்த விதமான மெத்தடும் கிடையாது அந்த காலத்துல. அந்த காலத்துல முறை என்ன, குழந்தை உருவான நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா அந்த விந்து வெளியே வர்ற நேரத்தில் வெளியே விட்டுருவாங்க. கருப்பு பைக்கு போனாதான் குழந்தை பிறக்கும். இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் செய்யறாங்க. குர்ஆன் இறங்கிட்டே இருக்குது. இதை பற்றி ஜாபிர் அறிவிக்கிறாங்க, குன்னா நாஸிலு அலா அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் குர்ஆன் யன்ஸிலு. குர்ஆன் இறங்கி கொண்டிருந்த காலத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நபி தோழர்களாகிய நாங்கள் இப்படி செய்து கொண்டிருந்தோம். யாரெல்லாம் குழந்தை வேணாம்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாம் எப்படி செய்வோம், அந்த குழந்தை உருவாவதற்குரிய காரணத்தை இப்படி நாங்கள் செய்து கொள்வோம். இதை வந்து குர்ஆன் எங்களை தடுக்கல. ரசூலுல்லாஹ் வாழும்போது ஒரு சம்பவம் நடந்தால் அல்லாஹ் உடனே தடுத்துருவான். ரசூலுல்லாஹ் பிந்தி நீங்க செஞ்சா தடுக்க மாட்டான், வகி வராது. அல்லாஹ்வுடைய ரசூல் வாழக்கூடிய நேரத்தில் சமுதாயமே ஒரு தவறை ஒரு காரியத்தை செய்கிறார்கள், தவறு என்று இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான், இந்த மாதிரி செய்கிறார்கள், இது தப்பு, இதை செய்யக்கூடாதுன்னு. அப்ப குர்ஆன் இறங்குற காலத்தில் ரசூலுல்லாஹ் வாழுகிற காலத்தில் இப்படி அந்த சஹாபாக்கள் செய்தாங்க. குர்ஆனும் தடுக்கவில்லை, ரசூலும் தடுக்கவில்லை. அப்ப என்ன வழங்குது, இது தடை செய்யற காரியம் இல்லை. அதாவது குழந்தை வேணாம் என்பதற்காக கர்ப்பப்பைக்கு விந்து போகாமல் ஒரு தடுப்பை ஏற்படுத்திக் கொள்வது தவறு இல்லை என்று வழங்குது. இது வந்து இந்த காலத்துல இந்த காண்டம் மாதிரி இந்த உரைகள் வழியாக என்ன செய்யறான், குழந்தை வேணாம் தடுத்துக்கிறான். இதை செய்யலாமான்னு ஒருத்தன் கேட்கறான், செஞ்சா பாவமான்னு கேட்கறான். இல்ல, இதான் இருந்து வழங்குது. வழங்குது என்ன செய்யுது, அந்த விந்து கர்ப்பப்பைக்கு போகக்கூடாது அன்னைக்கு தெரிஞ்ச முறையில் ஒண்ணு செஞ்சாங்க. இன்னைக்கு அந்த முறை இல்லாம என்ன செய்யறது, வேற விதத்தில் தடுக்கிறாங்க. அப்ப தடுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் செய்யலாமான்னு கேட்டா அது தாராளமா செய்யலாம், குற்றம் கிடையாது. புகாரில 5209 ஹதீஸில் இருக்கிறது. இந்த இதுக்கு பேர் அஸ்லுமாங்க, இந்த செயலுக்கு பேர் என்னது, அஸ்லுமாங்க. குன்னா நாஸிலு, நாங்கள் அஸ்ல் பண்ணி கொண்டிருந்தோம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம், குழந்தை உருவாகாமல் இருப்பதற்கு டெம்பரவரியான ஏற்பாடு இதெல்லாம். அதே நேரத்தில் வந்து கர்ப்பப்பை எடுத்துடலாமா, அல்லது குழந்தை பெறக்கூடிய தன்மையை வெட்டி விட்டுறாங்களே, காயடிக்கிறது ஆம்பளைக்கு, அப்படி செஞ்சிடலாமான்னு செய்யக்கூடாது. அதுக்கு இது ஆதாரமாவது. அதுல என்னத்துக்கு ஆதாரம் இருக்குன்னு கேட்டா, விந்து கர்ப்பப்பைக்கு போறது தடுக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் தடுத்துக்க. தேவைப்படும் போது என் தடையை நீக்கிக்க, தேவைப்பட்டால் குழந்தையை பெற்றுக்கலாம், தேவைப்பட்டால் நீக்கி கொள்ளலாம். இந்த மெத்தட்ல அவங்க செஞ்சிருக்காங்க, அது ஒரு மெத்தட் செஞ்சாங்க. இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க என்ன வேணாலும் நீங்க தொலைஞ்சிருப்போம், அது மார்க்கத்து தப்பு இல்லை. அதே நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, கர்ப்பப்பை எடுத்துறது, அதுக்கு இது ஆதாரமாவது. இந்த செயல் அது வழங்காது. இந்த செயல்ல என்ன வழங்கும் கேட்டா, கர்ப்பப்பைக்கு விந்து போற தடுக்கலாம், அது ஒண்ணுதான் வழங்குது. அப்படியான விஷயம் கர்ப்பப்பையுடைய அந்த தன்மையை செலுத்திடக்கூடாது. இவனுடைய குழந்தை பெறக்கூடிய தன்மை இவனும் செலுத்திக் கொள்ளக்கூடாது. இவனுக்கு அந்த தன்மை இருக்கணும், அவருக்கு அந்த தன்மை இருக்க வேணும். தற்காலிகமான சில தடுப்புகளை ஏற்படுத்தி கொண்டு என்ன செய்யலாம், குழந்தை பெறாமல் இருக்கலாம் ஒருத்தர் விரும்பினால். அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா இந்த தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். புகாரில் 5209 இருக்கு நம்ம சொல்றோம். எல்லாருக்குமே இந்த வழக்கு சரிதான், இது அதுக்கு ஒத்துதான் வருது. அதை எப்படி குற்றமா வராது, இது வராது. அதுல உள்ள மெத்தட் இதுல இருக்குது. அல்ல அதை குற்றம் பிடிக்கலன்னு சொன்னா அது மாதிரி தான் இவனும் செய்யறான். இவன் செஞ்சு அது கொஞ்சம் பெட்டரானதான் இருக்குது. ஓரளவுக்கு இதுல இருக்கு, ஒரு வகையில செஞ்சு பார்த்தா அது விலைக்கு சொல்ல இயலாது. அவர்கள் செய்ததை விட அந்த காலத்தில் செய்ய முடியும். இவர் இந்த காலத்தில் செய்யக்கூடிய இந்த தாம்பத்தியத்தை பாதிக்காத வகையில், குழந்தையின் பேர்ல தாம்பத்தியம் பாதிக்காத வகையில் ஒரு பெட்டரான ஒரு முறையாக இருக்கும் பொழுது அதையே கண்டிக்காத இறைவன் இதை கண்டிக்க மாட்டான், இதுக்குள்ள அடங்கி இருக்குன்னு சொன்னா இதுதான் ஒன்றிலிருந்து ஒன்றை வழங்குறது. சொன்னது ஒண்ணு, அதிலிருந்து நேரடியாக சொன்னதை ஒத்துக்கிறேன், அதுவும் செய்யலாம். அதிலிருந்து விளங்குகிற இன்னொன்னு அது இல்லைன்னு வேற அர்த்தம் கிடையாது, அதுவும் தான் இருக்கு. அதுவும் என்கிற முறையும் நீங்கள் கடைபிடித்தாலும் குற்றம் இல்லை, அதனுடைய அட்வான்ஸ் ஆன முறையா இருக்கிறதை பயன்படுத்தினாலும் குற்றம் இல்லை. ரெண்டுலையுமே ஒரே ரிசல்ட் தான் என்று நம்ம இதுதான் கேஸ். ஒன்றிலிருந்து ஒன்றை வழங்குறோம். இதே மாதிரி ஒரு சஹாபி அர்பஜான் ஒரு சஹாபி, இவர் வந்து ஜாகிலியா காலத்தில், இஸ்லாமிய காலத்தில் இல்ல, இஸ்லாத்துக்கு முந்தைய காலத்தில் நடந்த ஒரு சண்டையில, இவருக்கு யாருக்கு நடந்த சண்டையோ இது ஏழு போய் சண்டை போட தெரியல, ஜாகிலியா காலத்தில் ஒரு சண்டையில மூக்க வெட்டிவிட்டாங்க. இந்த அர்பஜாங்கிற ஒரு ஆள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி, பின்னாடி இஸ்லாத்து வந்துட்டார் ரசூலுல்லாஹ் காலத்துல, இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி ஏற்பட்ட சண்டையில மூக்கு அறுத்துட்டாங்க. அப்ப மூக்கு அறுத்தா பார்க்க ரொம்ப விகாரமா இருக்கு. மூக்கு வந்து நம்ம சுவாசிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, மனிதனுடைய அழகு அதுதான் நிக்குது.
மூக்கு அறுத்து நேர ஓட்டையா இருந்தா பயந்து ஓடி போயிருவோம். பேய் காட்டுறதான் காட்டுவாங்க, பேய் காட்டு இந்த மூக்கு ஓட்டை பார்த்தா பயப்படுறோம். இப்ப நேரம் அந்த ஓட்டை இருந்துச்சுன்னு வைங்களேன், பயங்கரமான ஒரு பீதியை உண்டாக்கி போயிடும். அப்ப என்ன செய்யணும், அந்த மூக்குல சுவாசிப்பதற்கு பஞ்சாயத்து இல்லாட்டாலும் அந்த மூக்குல அந்த ஓட்டை இப்படி மறைச்சு இப்படி வச்சாதான் அது ஒரு சீனத்தான் இருக்கு. சுவாசத்துக்கு யூஸ் ஆகுறது. நேரடியாக அந்த காத்தை இழுத்தாலும் அது ஒரு பாதிப்பா இருக்கு. இப்படி போகும்போது அதுல ஒரு விஷயங்கள்லாம் வச்சிருக்கிறான். அதனால என்ன பண்றாங்க, அந்த காலத்து மெத்தட்ல இவர் அற்பஜா என்ன பண்றாங்க, காபிரா இருக்கும்போது இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தங்கத்து வெள்ளியினால ஒரு மூக்கு செய்யறாரு. வெள்ளியில மூக்கு மாதிரி செஞ்சு அது அந்த காலத்து மெத்தட்ல பொருத்திக்கிட்டார். ஏதோ போட்டு பொருத்திருப்பாங்கன்னு வைங்களேன். அப்ப வெள்ளியினால ஒரு மூக்கு மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டார். அப்ப பார்க்கும்போது மூக்கு போட்டு வெள்ளையா இருந்தாலும் இந்த விகாரம் இருக்காது. இந்த ஓட்ட நேரம் தெரியும்ல, அந்த விகாரம் இருக்காது. காத்து நேரடியா மூக்குள்ள போகும்ல, அதெல்லாம் வராத வகையில வெள்ளி மூக்கை செஞ்சு வச்சுக்கிட்டார். வச்சுக்கிட்ட உடனே இந்த மூக்குல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அதுல சளி உண்டாகிற இடம். ஒரு விரலை வெள்ளியா மாட்டிக்கிட்டா பஞ்சாயத்து ஒண்ணு இல்ல, அங்க சளி எல்லாம் உண்டாவாது. மூக்கு என்பது என்ன, மூக்கு வாயிலாம் அதுல ஈரம் சளி எச்சி அதெல்லாம் வரக்கூடிய இடம். பட்டு அதுல படும் பொழுது அந்த இவர் கிட்ட யாரும் போக முடியல. வெள்ளி மூக்கு வச்சாரா அதுல களிம்பெல்லாம் செஞ்சு போய் கிட்ட வந்தா நாத்து அடிக்கும். கிட்ட யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு துர்நாற்றம் ஏற்படுறத பார்க்க இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ரசூலுல்லாஹ் கவனிக்கிறாங்க. இவர் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு, வெள்ளி மூக்கோட வர்றாரு, கிட்ட வந்தா நிக்க முடியல. அவருக்கு தெரியல, மற்றவங்களுக்கு ஒரு அருவருக்கு ஒரு வாடை வருது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, நீ தங்க மூக்கு செஞ்சுக்க, தங்கத்துல இந்த துருப்பிடிக்காது, இந்த களிம்பு வராது, தங்கத்துல களிம்பு துருவாடை எல்லாம் வராது, அது தனியா. அதனால மெட்டீரியல் விலை கூட, மதிப்பு கூட. அப்ப தங்கத்தினால ஒரு மூக்குமாறு செஞ்சு வெள்ளி மூக்கு கட்டி போட்டு தங்க மூக்க மாட்டிக்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இத நசையில 5161 இன்னும் நிறைய நூல்கள் இருக்கிறது. இப்ப தங்க மூக்கு வைக்க சொல்லிட்டாங்களா, இது ஹதீஸ். தங்க மூக்கு வைக்கலாம். நேரடியாக உள்ள சட்டம் என்ன, மூக்கு அறுத்துட்டாங்கன்னு சொன்னா வெள்ளி மூக்குக்கு பதிலாக என்ன செய்யலாம், தங்க மூக்கு வைக்கலாம். அல்லது வெள்ளி மூக்குக்கு பதிலாண்டு இல்ல, புதுசா வைக்கும்போது தங்க மூக்கு வச்சுக்கலாம். தங்கம் தடுக்கப்பட்டிருக்கு, மூக்குக்கு அந்த தடை இல்லை. தங்கம் பொதுவாக ஆண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. மோதிரம் நீங்க போடக்கூடாது, செயின் போடக்கூடாது, வளையல் ஆண்கள் போடக்கூடாது தங்கத்துல. ஆனால் மூக்குக்கு மட்டும் விதிவிலக்கு. தங்க மூக்கு வைத்துக் கொள்ளலாம். மூக்கு அறுபட்டவர்கள் மூக்கை மட்டும் தங்கத்துல செஞ்சு வச்சுக் கொள்ளலாம் வழங்குது. தங்கத்து தானே. இப்ப உள்ள காலத்துக்கு விட்டுருங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி வச்சுக்கிறோம், 100 வருஷம் முந்தி வச்சுக்கிறோங்க. பல்லு போயிடுச்சு. பல்லு போனா என்ன செய்வாங்க, தங்க பல்லு கட்டுவாங்க. இப்ப மெட்டீரியல் வந்துச்சு, தங்கமே தேவையில்லை. அது வாசமும் வராம அழகாவும் இருக்கிற மாதிரி இந்த தங்க பல்லு கூட மஞ்சள் அசிங்கமா இருந்துகிட்டு இருக்கும். அப்படிலாம் இல்லாம இப்ப நவீனமா செராமிக் எல்லாம் பல்லுகள்லாம் இது தயாரிச்சு வந்துருச்சு. தேவையற்றதா போச்சுன்னு வைங்களேன். அதுக்கு 100 வருஷம் முன்னாடி சொல்றேன். ஒரு 175 செராமிக் இந்த மாதிரி மெத்தட்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு பல்லு போச்சு, பார்த்தா அசிங்கமா இருக்கு. அப்ப ஒரு பொண்ணு இருக்கு, நாளைக்கு கல்யாணம் பண்ண போறீங்க, 2 பல்லு உடைஞ்சு போச்சு. மாப்பிள்ளை பார்த்து என்ன செய்வாங்க, வேணாம் நல்லா இருக்காது, இப்படி எல்லாம் வரும்போது என்ன செய்வாங்கன்னா பல்லு கட்டுவாங்க, பல மெட்டீரியல்ல கட்டுவாங்க. ஆனா தங்க மெட்டீரியல்ல கட்டினா மட்டும் அந்த வாசம் வராது. வெள்ளி பித்தாலே செம்புல கட்டினீங்கன்னு வைங்களேன், அதுல என்ன செய்யும், ஒரு மாதிரியா அந்த களிம்புலாம் உருவாகி அதுல கொஞ்ச நேரத்துக்கு அடிக்கடி கொல் துளைக்கிட்டு இருக்கணும். இல்லைன்னா என்ன ஒரு நாள் துளக்கலன்னா பயங்கரமா நாத்தம் வர ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த மாதிரி நேரத்தில் தங்க பல்லு கட்டினாங்க. இப்ப தங்க பல்லு கட்டலாமாங்கிறது எதை வச்சு நம்ம முடிவெடுத்தோம், இதே மாதிரி தான், சேம் இதுதான். அதுல எப்படி மூக்குல வெள்ளி மூக்கு இருக்கும் ஒரு துருவாடை ஏற்பட்டு வருமோ அதே தான் வாயில எச்சி வருது. அங்க சளி வருது, இங்க எச்சி வருது. எச்சியும் சளியும் ஓடக்கூடிய இடம் தான் ரெண்டுமே. அப்ப வாயில் இந்த பல்லு வெள்ளியிலேயோ வேற உலகத்தில் இருக்குமே, ஆனால் அது துருவாடை ஏற்படுத்தும் என்று இருந்தால், வேற ஒண்ணு கிடைக்காவிட்டால் இப்ப என்ன செய்யலாம், தங்கப்பல்லு வச்சுக்க, தங்கப்பல்லு கட்டிட்டு வர்றாங்க. தங்கம் கூட அஜரத்து பயன் பண்ணுவாரு, அஜரத்தை தங்கப்பல்லு கட்டிருப்பாரு. அதெல்லாம் என்ன ஆதாரம் என்று கேட்டால் இந்த தங்க மூக்கு தான் ஆதாரம். ஏன் மூக்கு சொல்லி என்ன காரணம், அதே காரணம் இதுக்கு சொன்னாங்க. அதே நேரத்தில் இப்ப இதுல சொன்னது தங்க மூக்கு தான், சொன்னது எது, தங்க மூக்கு தான். சொல்லாமல் உள்ள அடங்கி இருக்கிறது தங்கப்பல்லு அடங்குது, அப்படி வணங்கிக்கிறோம். அதே நேரத்தில் விரல வெட்டி விட்டாங்க, இதுக்கு தங்க விரல் வைக்க முடியாது. ஏன், இங்க சளியெல்லாம் உண்டாவாது. நீ எண்ணத்துல விரல வச்சாலும் அது ஈரமாயி அப்படி களிம்பு வர்றதுக்கு வேலையே இல்லை. என்ன மாதிரி விரல் வேணா வச்சுக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இல்லை, அதை வைக்க கூடாது. வைக்கிறதா இருந்தா மூக்குக்கு மாதிரி ஒரு காரணம் பொருந்தணும். துர்வாடை ஏற்படுத்தி களிம்புகள் உண்டாகி அப்படியான ஒரு இடங்களுக்கு தான் இது பொருத்தமாகும். அது வாய்க்கு மட்டும்தான் பொருந்தும், மூக்குக்குள்ள வாய்க்கு பொருந்திக்கிறோம். சளி அந்த ஈரம் எச்சி படுற காரணத்தினால விரலுக்கு காலுக்கெல்லாம் தங்கத்தில் வைக்க கூடாதுன்னு அது சொல்லிக்கலாம். இப்ப என்ன செய்யலாம்னு கேட்டா இதை மாத்தி சொல்லலாம். இப்ப தங்கப்பல் வைக்க கூடாது,
ஏன் அணைக்க கூடாது? எதுக்காக அனுமதிச்சாங்க? துர்வாடைய போக்கு தங்கம் தடுக்கப்பட்டு பொதுவாக தடுக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளி தான் அன்னைக்கு உள்ள மெட்டீரியல் கிடைச்சது வெள்ளி வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அதை விட சிறந்தது எது? தங்கத்தினால் உள்ளதை விடவும் சிறப்பானதை செயற்கையா கண்டுபிடிச்சான் மனுஷன். பல்லு மாதிரியே இருக்கும், பல்ல விட கூட நல்ல வெள்ளையா படிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் கண்டுபிடிச்சு வாடகைகள் வராம இப்படி செயற்கையா கிடைக்குமே. ஆனால் இப்ப தங்கம் தடுக்கப்பட்டிருக்கல, இல்லாததானே செஞ்சாங்க. உனக்கு வேற ஒண்ணு கிடைக்குதுல, இப்படி வைக்காத. அந்த 75 வருஷத்துக்கு தான் தங்கப்பல் கூட வைக்கலாம். அது இப்ப நீங்க பாருங்க. இதான் கேஸ். அதுல உங்க விளங்குறது என்னன்னு கேட்டா, தகுந்த காரணங்கள் அடிப்படையில் ஒன்றை சிந்தித்து வழங்குறோம் இல்லையா? இதுதான் கேஸ் தனியா தூக்கிட்டு வந்து கேஸ் ஒண்ணு இருக்கு. கேஸ் ஒண்ணு இருக்கு. ஹதீஸ்ல உள்ள தரப்ப கேஸ்ங்கிறீங்க. ஹதீஸ்ல உள்ள அடங்கி இருக்கிற கருத்து வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் கேஸ்ங்கிறவங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ பாருங்க. இது புகாரியில் 6295. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தூங்க போகும் பொழுது விளக்குகளை அணைத்து விடுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க தூங்கும் என்ன செய்யுங்க? விளக்கு அணைச்சிருங்க. இதை மட்டும் சொன்னாங்கன்னா இதுக்கு அர்த்தமே வேற. எந்த வெளிச்சமே இருக்க கூடாது அர்த்தமாயிரும். விளக்கு அணைச்சிருங்கன்னா நைட்ல கூட போட முடியாது. தூங்குறாங்க இருட்டுல தான் செய்யணும், தூங்கணும் ஆயிரும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கு அணைச்சிருங்கன்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. விளக்கு அணைச்சிருங்க. அப்படி அணைக்காமல் படுத்தீர்களேயானால் எலிகள் அந்த விளக்கு திரியை இழுத்து கொண்டு போய் உங்களுடைய கூரை மேல ஏறி உங்க வீட்டை கொளுத்தி விட்டு போயிடும். ருசியா இருக்குன்னு ஒரு திரியை இழுக்கும். ஓடிக்கிட்டே எரியுமா? ஓடிக்கிட்டே இருக்கும். எண்ணெய் போட்டு விட்டு ஓடி போயிடும். பத்திக்கிட்டு எரியும். ஏன்னா விளக்குன்னா என்னது? கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஒரு திரியை போட்டு வச்சிருப்பாங்க. அதான் விளக்கு. அந்த காலத்து விளக்குன்னா என்னது? அது மண்ணெண்ணெய் விளக்கா இருந்தா கூட எலி எடுக்காது. அந்த காலத்துல மண்ணெண்ணையும் கண்டுபிடிக்கல. அந்த காலத்துல விளக்குன்னா ஜெயித்துள்ள ஆலிவ் ஆயில், ஏதாவது உணவுக்கு பயன்படக்கூடிய எண்ணெயை தான் விளக்குக்கு பயன்படுத்துவார்கள். அப்ப உணவுக்கு நமக்கு ருசியா இருந்தா எலிக்கு ருசியா இருக்காதா? அப்ப நம்மளே ருசியா இருக்கணும், எண்ணெய் ஊற்றி சாப்பிடுறோமா இல்லையா? அப்ப எலி என்ன செய்யும்? அந்த ருசிக்காக வேண்டி அந்த திரியை போய் இழுக்கும். இந்த பக்கத்துல தீ இருக்கு, இந்த பக்கம் திரி இழுத்துட்டு ஓடி போயிருமா? அப்ப அந்த தீ சுடும்போது எண்ணெய் போட்டு விட்டுரும். இப்படி மதீனாவில் கூட எரிஞ்சு போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த எலி இழுத்துட்டு போன காரணத்தினாலே மதீனாவில் ஒரு வீடு என்ன கம்ப்ளீட்டா எரிஞ்சு போச்சு, குடிசை வீடு. இப்ப என்ன பிரச்சனை என்று கேட்டால், அப்ப எலிகள் இழுத்து சென்று கொளுத்தி விடும் என்றதுக்கு தான் விளக்க போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரியா? இந்த அதிசயம் வச்சுக்கிட்டு லைட் எல்லாம் அமர்த்துன்னு சொல்லக்கூடாது படுக்கும்போது. ஏன்? இந்த லைட் லாம்ப எலி இழுத்துட்டு போகாது. எலி விளக்கு அணைத்து விடும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த ஹதீஸுக்கு இந்த இது அணைக்க வேணாங்கிற அர்த்தம் இருக்கு. சொன்ன வார்த்தை என்னது? விளக்கை அணைத்து விடுங்கள். ஆனால் நீங்க போற டீப் லைட், நைட் லாம்பு இதுகளை எல்லாம் அணைக்காதீர்கள். இந்த விஷயம் விளக்கம் சொல்லணும். ஏன்? அணைக்கத்தானே சொன்னாங்க. அணைக்கத்தான் சொன்னாங்க. காரணம் என்ன சொன்னாங்க? எலி இழுத்துட்டு போன்னு சொன்னாங்கல்ல. எலி இழுத்துக்கிட்டு போய் கொளுத்தி விட்டுருந்தாங்கல்ல. இது இழுத்துட்டு போயிருமா? கொளுத்தி விட்டுருமா எலி? இந்த பல்பு எல்லாம் கொண்டு போயிருமா? அப்ப நைட் லாம்பு அதெல்லாம் எடுத்துட்டு போது அதுக்கு கட்டுப்படுத்தாது. கேஸ் வழங்கும். அணைக்காதீர்கள் என்று அணைங்கள் என்று சொன்னதை அணைக்காதீர்கள் கொண்டு வர்றோம் பாருங்க. சொன்னது அணைக்க சொன்னது. அப்ப அணைக்க சொன்னது எது? அந்த மாதிரி விளக்கு இருந்தா வச்சுட்டு நெருப்பு வச்சுட்டு விளையாண்டு ஒரு படுத்துறாது. அது ஆபத்தா போயிடும் என்பதுதான் ஒரு மேற்று. அப்ப நெருப்போட விளையாடக்கூடாது என்று சொன்ன காரணத்தினால் நவீன விளக்குகளை பயன்படுத்துவது, எலிகளால் இழுத்து செல்லப்பட முடியாத ஒரு விளக்கை பயன்படுத்துவது தவறில்லைன்னு வழங்குறோம். இது கேஸ் தான். நைட் லாம் போட்டு படுக்கலாமான்னு ஒருத்தன் கேட்கறான். படுக்க கூடாதுன்னு ஆதாரமா காட்டுவோம். இதுல விளக்கு அணையுங்கிற அதிச போட்டு அணைக்க சொல்லிருக்காங்கல்ல. இதுதான் அணைக்க கூடாதுங்கிறது ஆதாரம், அணைக்க தேவையில்லை என்பதற்கு ஆதாரம் கூட சொல்லலாம். எதனால சொல்லலாம்? காரணம் சொல்லிட்டாங்க. சும்மா அணைங்கன்னு சொல்லல, அணைத்துட்டு போடுங்கள். எலி இழுத்துட்டு போயிடக்கூடாது மேட்ரு. இப்ப இப்படி வழங்குறமா இல்லையா? சரி. அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, இப்பதான் எல்லாம் கேஸ் அடுப்பு இதெல்லாம் வச்சிருக்கோம். அந்த காலத்தில் என்ன செய்வாங்க? விறகு அடுப்பு தான் வச்சிருப்பாங்க. வீடுகளில் தீக்குச்சி எல்லாம் கூட கிடைக்காது. தீ இரவல் வாங்குவாங்க தெரியுமா? நாங்கெல்லாம் சின்ன பிள்ளை வாங்கிருக்கோம். தீ கங்கு இருக்குல்ல, காலையில் அடுத்த வீட்டுல போய் வாங்கிட்டு வருவாங்க. அடுப்புல நேரத்து சமைச்ச அடுப்புல கங்கு இப்படி கிடக்கும். அங்கிருந்து ஒரு கங்கை வாங்கிட்டு வந்து என்ன செய்வாங்க? அதை வச்சு நம்ம தீ உண்டாக்கிடுவாங்க. ஒவ்வொரு வீட்லயும் அடுப்புல தீக்கங்கு கிடக்கும். ராத்திரி சமைச்சதுல எங்கேயாச்சும் அந்த கங்கு எடுத்துட்டு செய்வாங்க. தீப்பெட்டி இதெல்லாம் வந்த பிறகு தேவையற்றதா பிடிச்சுன்னு வைங்க. இப்ப அந்த மாதிரியான விஷயம் கூடாதுன்னு சொல்லலாம். இப்ப இல்லது. நீங்கள் அடுப்புல தீக்கங்க போட்டு படுத்துறாதீங்க. பருத்திகள்னா அது ஊதி பெருசாக காத்துக்கிட்டு அடிச்சு தீப்பட்டு எரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். கேஸ திறந்து வச்சுட்டு படுக்காதீங்க. கேஸ திறந்து வச்சுட்டு படுத்தீங்கன்னு சொன்னா ஏதாவது எலி நடுவுல கட் பண்ணிச்சுன்னு வைங்க. கேஸ் டீப் இருக்கிற சிலிண்டரை நீங்க அடைக்காமல் அதை ஸ்டவ் மட்டும் ஆஃப் பண்ணிட்டேன்னு வைங்க. அவர் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா வெளியே வரல, அந்த டீப்ல கேஸ் இருந்துட்டு இருக்குல்ல,
சிலிண்டருக்கும் அடுப்புக்கும் நடுவுல ஓடக்கூடிய அந்த பிளாஸ்டிக் டீப்ல வந்து கேஸ் இருந்துட்டு இருக்கு. ஒரு எலி கடிச்சிருச்சுன்னு வைங்க, சின்னதா ஒரு சின்ன ஓட்ட பிடிச்சுன்னு வைங்க, அது லேசா அப்படி கடிச்சுக்கிட்டே இருக்கும். கேஸ் ஒரு முட்டி போய் நிற்கும். ஒரு பல்ப சுவிட்சை போட்டு முடிஞ்சு வச்சுக்காத. ஏதாவது அடுப்பாங்க சுவிட்சை போட்டு செய்ய, அதுல ஸ்பார்க் ஆகும்ல, அது போதும் கொளுத்தி விடுறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? சிலிண்டரை அணைக்காமல் படுக்கக்கூடாது, மார்க்க சட்டம்னு சொல்லலாம். என்ன ஆதாரம்? இந்த எளிதான ஆதாரம். ஏன் அது இருக்கு, நேரடியா இல்ல. தீப்புடிச்சு எரிச்சிடக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் கவனம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நீ படுத்து தூங்கின பிறகு இரவில் உன்னை அறியாமல் தீப்பிடித்து உனக்கு சேதம் வரக்கூடாது என்பதில் கவனம் கொள்ளும் சொல்றாங்களா இல்லையா? அந்த கவனம் சிலிண்டருக்கும் பொருந்துமா இல்லையா? சிலிண்டரை ஆச்சு அதே மாதிரி எலி அதே வேலை செஞ்சிருமா இல்லையா? அப்ப இந்த இதுல இருந்து என்ன செய்யலாம்னு கேட்டா, சிலிண்டரை அணைத்து அடுப்பு மட்டும் அணைத்தால் பத்தாது, சிலிண்டரையும் அணைக்க வேண்டும். இது ஒரு ஆபத்தால் இருக்கிறது, சிலிண்டரையும் தனியாக லாக் பண்ணிவிட வேண்டும் அப்படிங்கறது நம்ம சட்டம் எடுத்து, அது நாங்களா எடுத்த சட்டம் இல்ல, மார்க்கம் சொல்ற சட்டம் என்றும் சொல்லலாம். எங்க சொல்லிருக்குன்னா இதுல சொல்லிருக்கு. உள்ள நுழைஞ்சு பாரு தெரியும், சிந்திச்சு பாரு தெரியும், மேலோட்டமா தெரியாது. கொஞ்சம் மூளையை செலுத்தினா ஆமா இது ரசூலுல்லாஹ் அந்த அக்கறை எந்த அக்கறையில் இருக்குது. நம்ம வந்து தீல கேர்லெஸ்ஸா இருந்து நெருப்புக்கு இரையாயிடக்கூடாது, அந்த அக்கறை வேற இருக்கு. அது உள்ள என்ன அடங்கி இருக்கிறது? என்னுடைய உம்மத்து வந்து கேர்லெஸ்ஸாக கவனக்குறைவாக இருந்து அந்த மாதிரி நெருப்பில் வந்து விளையாண்டு விடாதீர்கள், சேதத்தை நீங்கள் உண்டாக்கி கொள்ளாதீர்கள். இதுக்காக தானே ஒரு மார்க்க சட்டமா சொல்றாங்க. அப்ப இதுதான் கேஸ்ங்கிறது. இந்த ஒரு ஹதீஸை வைத்து நிறைய சட்டங்கள் எடுக்கலாம். சொன்னது ஒண்ணுதான், சொல்லாத விஷயங்கள், ஆனா அதுல அடங்கி இருக்கிற விஷயங்கள், சொல்லாத விஷயங்கள் அடங்கி இருக்கிற விஷயங்கள் நம்மளா சிந்திச்சு விளம்பரம் இதெல்லாம் கூட கேஸ்ல வந்துடும். அதே மாதிரி வந்து இப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல வந்து ஒரு அம்மா வந்து முறையிடுறாங்க. அவங்களுக்கு என்னன்னு கேட்டா, அந்த மாதவிடாய் மாதிரி இல்லாம எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு ரத்தப்போக்கு. மாதவிடாய்னா ஒரு வாரம் 3 நாள் 5 நாள் ஆளாளுக்கு அந்த மாதிரி வந்துடும். மீதி நாள்ல வராது, அவங்க தொழுதுக்குருவாங்க, மணக்க வழிபாடுலாம் செஞ்சுக்கிடுவாங்க. எது மாதவிடாய் நாளும் ஒதுங்கி இருந்து அப்படி செஞ்சுக்கிடுவாங்க. எல்லா நாளும் தொலைஞ்சா என்ன செய்யறது? எல்லா நாளும் வந்தா கண்டிப்பா மாதவிடாய் இல்ல, அது ஒரு நோய். மாதவிடாய் சயின்டிபிக்கா எல்லா நாளும் வராது. மாதவிடாயோட சேர்ந்து வேற ஒரு நோய் மிக்ஸ் ஆகி என்ன செய்யுது, அவங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப இவங்க வந்து என்னைக்குமே தொழ முடியாது. அப்படி பார்த்தா ரத்தம் வந்துகிட்டே இருக்கணும் வைங்க, சொல்லவே முடியாது, என்னைக்குமே நோன்பு வைக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன செய்வது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன செய்யறாங்கன்னா, நீ வந்து இது வந்து ஒரு நோயினால வர்றது, இப்படி எல்லாம் மாசம் முழுவதும் மாதவிடாயெல்லாம் வராது, அது நோயினால தான் வருது. நீ என்ன செஞ்சுக்கன்னா, நீனா ஒரு கணக்கு பண்ணி ஒரு 5 நாள் மாதவிடாய் வச்சுக்கிடுவோம், அப்படி 25 நாள் இல்லைன்னு வச்சுக்கிறோம். நீனா ஒரு கணக்கு பண்ணி, இதுக்கு முந்தி ஒரு இருக்கும்ல, இந்த மாதவிடாய் ஏற்படுற இந்த நோய் வர்றதுக்கு முன்னாடி பிறக்கும்போது நோயில் அது இருக்காது, தூக்க ஸ்டார்டிங் காலத்துல உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கணக்கு பண்ணி ஒரு 5 நாள் வந்துச்சுன்னா நம்மளா ஒரு 5 நாள் 1ஆம் தேதி 5ஆம் தேதி வரைக்கும் வர்றது மாதவிடாய் வச்சுக்கிடுவோம். அன்னைக்கு 5 நாள் தொழுவாம இருந்துக்குருவோம். மீதி உள்ள 25 நாள் வந்து நோய், அது மாதவிடாய் சட்டம் பொருந்தாது, நீ தொழுவும் செஞ்சுக்க நோம்பு வச்சுக்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லிட்டு, ஆனா ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செஞ்சுக்க, நம்ம ஒவ்வொரு தொழுகை ஒழு செய்ய தேவையில்லை. இப்ப லோஹருக்கு ஒழு செஞ்சுட்டோம், ஒழு நீங்கவே இல்லை, அசர் தொழுவோம், அசர் ஒரு செய்ய வேண்டியதில்லை. ஒழு செஞ்சு லோஹர் தொழுத பிறகு நம்ம யூரின் போகல, காற்று போகல, ஒழு நீங்கக்கூடிய எந்த ஒரு செயலும் நம்மிடமிருந்து வெளிப்படவில்லை என்று சொன்னால் அந்த ஒரு உழுவுல என்ன செய்யலாம், அசரை தொழுவலாம். அசர் தொழுத இமாம்கள் மாதிரி சுப வரைக்கும் வைங்க, அப்படிலாம் நடக்காது. இருந்தா ஒரு நாள் 2 நாளைக்கு இருக்கலாம். அப்படி ஒரு நாளைக்கு இஷாவுக்கு செஞ்ச உழவு கொண்டு ஒரு நாளைக்கு அது காத்தும் போகல, யூரின் போகல, சுப வரைக்கும் இருந்தா அது டெய்லி செஞ்சாங்க தான் மேட்ரு. இப்ப என்னைக்கா ஒரு நாளைக்கு ஒருத்தர் இருக்குமே ஆனால் அது செஞ்சுக்கலாம். அப்ப ஒழு நீங்கினா தான் ஒழு செய்யணும். இவங்களுக்கு எப்படி நீங்கிறது கண்டுபிடி போய்கிட்டே இருக்குது, ஒழு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே போய்கிட்டு இருக்குமே. அப்ப இவங்களுக்கு ஒரு புது சட்டம் தான் சொல்ல வேண்டியிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு தொழில் ஒழு செஞ்சுட்டீங்கள, அடுத்த வக்து வரும்போது இன்னொரு ஒழு செஞ்சுக்க. அப்ப ஒழு நீங்கன்னா நீங்க அது அந்த பஞ்சாயத்து கிடையாது இப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவுக்கு தீர்ப்பளிச்சுட்டாங்க. அப்ப மாதவிடாய் அல்லாமல் உதிரப்போக்கு தொடர்ச்சியாக வறுமையானால் அவங்களாகவே மாதவிடாய் நாள் என்று ஒரு முடிவு எடுத்து அந்த நாளை ஒதுக்கி விட்டு மீதி உள்ள நாட்களை 25 நாளோ 23 நாளோ அவங்களா ஒரு முடிவு பண்ணி கொண்டு அந்த நாட்கள்ல தொழுகை நிலைநாட்ட வேண்டும். அதுக்கு ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு செய்து கொள்ள வேண்டும். ஒரு நீங்கிற காரியம் நடக்காவிட்டாலும் தொடர்ச்சியா நடக்கிறதுனால செய்யணும். இது ஹதீஸ் நேரடியா உள்ளது. இப்ப நவீன காலத்துல பாத்தீங்கன்னா சில ஆட்களுக்கு வந்து தொடர் காற்றோட்டம், தொடர் மூத்திரமும் அத கண்ட்ரோல் இருக்காது. மூளையில ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பார்ட் ரிப்பேர் போச்சுன்னு சொன்னா ஒரு கட்டி சின்ன ஏதாவது வந்துச்சுன்னு வைங்களேன், மூளை தான் பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணுது. பை நிறைஞ்சா கூட நம்ம போகாம இருக்கிறோமா இல்லையா, மூத்திர பை நிறைஞ்சு போயிடும். நம்ம கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு அதையும் தாண்டி ஒரு லெவலுக்கு தான் ஓடி போயிடும்.
ஒரு அளவுக்கு வரும்போது முக்காவாசி இருக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். இந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய செக்ஷன் ஃபெயிலியரா போச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யும்னா சுட்டு சுட்டா உடஞ்சிட்டே இருக்கும். அவங்க சிறுநீர் வரணும்னு பிளான் பண்ண மாட்டாங்க, சிறுநீருக்கு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களை அறியாம என்ன செய்ய பாட்டுக்கு ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இந்த ஒரு நோய் சில பேருக்கு இருக்கிறது. ஒரு லட்சத்துல ஒரு ஆளுங்கிற கணக்குல சின்ன லெவல்ல என்ன செய்ய இந்த நோய் இருக்கிறது. அப்ப எப்ப பார்த்தாலும் சுடு சுடா அவர் போயிட்டு இருந்தா எப்படி உழு செய்வார்? உழு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் போயிட்டு இருக்கு. உழு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சிறுநீர் போனா ஒவ்வொரு நிமிஷத்தினுடைய உழவும் போயிட்டு இருக்கு, உழவு நிக்காது அவருக்கு. இவருக்கு தொழுவ முடியாது, எந்த ஒரு வணக்கத்தையும் செய்ய உழவை கொண்டு செய்யக்கூடிய எந்த இபாதத்தையும் செய்ய முடியாது. அதே மாதிரி சில பேருக்கு என்ன செய்யணும்னா கேஸ் ட்ரபிள்ங்கறாங்கல்ல, சில கேஸ் ட்ரபிள் அது ஒரு அதிகமா இருக்குன்னு ஒண்ணு இருக்கு. சில பேருக்கு சளிசுருதி இருக்குமாங்க, அதாவது 20 hours போயிட்டே இருக்கும். அது வாடகை காத்து குனிஞ்சாலும் போவோம், நிமிந்தாலும் போவோம், பேசலாலும் போவோம், சிரிச்சாலும் போவோம், இப்படி போய்கிட்டே இருக்கும், காத்தா போயிட்டு இருக்கும். அப்ப இது மாதிரியான ஒரு நோய், இது மாதிரியான நோயும் ரொம்ப குறைவான மக்களுக்கு இருக்குது. அப்ப இவர்கள் என்ன செய்யறாங்க? ஒரு அறவே தொழ முடியாதவங்க இந்த ஹதீஸ் இருக்கிற சொல்லாடு தேடி பார்க்கிறோம். நேரடியா இருந்தா எடுத்துட்டு போயிருவோம். நேரடியாக இந்த சலிசுல் பவுல், அதாவது தொடர் மூத்திரத்துக்கும் தொடர் காற்றுப்போக்குக்கும் ஆதாரம் நேரடியா இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்துல யாருக்கு அந்த நோய் இருந்து ரசூலுல்லாஹ்ட்ட முறையிட்டதாக கிடைத்திருந்தால் அதை கொண்டாந்து போட்டு மேட்டர் முடிச்சிருவோம். இப்ப இல்ல, இப்ப என்ன செய்யறது? இப்ப இல்லன்னா இதுக்கு ரசூலுல்லாஹ் இருந்தா என்ன முடிவு எடுத்திருப்பாங்க? ஏதாவது சொல்லி இதுக்கு ரிலேட்டிவா ஏதாவது அடைஞ்சிருக்கா, இது ரிலேட்டிவான சம்பவம் இருக்கான்னு பார்த்தா இது கிடைக்குது. இதை பார்க்கும்போது ஆமா இது அப்படித்தானே இருக்குது, உனக்கு தொடர் காத்தா போயிட்டு இருக்கா, அது பிரச்சனை இல்லை, உனக்கு முடியாது. லோகர் தொழுது அசது கூட ஒண்ணு செஞ்சு அவ்வளவுதான். அது தொழுதுகிட்டு இருக்கும்போது காத்து போனா பிரச்சனை இல்லை, தக்பீர் கட்டி இருக்கும் போதே காத்து போவோம். இது முறிக்க நோய். காற்று போறது என்பது இந்த வாயு கேஸ் நிறைஞ்சு அது ஒரு வகை, இது ஒரு நோயினால வர்றதுப்பா. மூத்திரம் சொடிச்சுட்டா வடிகிறதுங்கிறது பிளான் பண்ணி மூத்திரம் பெய்யறது உணவு முறிக்கும். உன் கண்ட்ரோல்ல இல்ல, தண்ணி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காது, நீ என்ன பண்ணுவ? அப்ப தொழுதுட்டு இருக்க மூத்திரம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் மூத்திரம் ஓடும் போது தொழுவோம். அது நானும் என்ன செய்ய வேண்டியதில்லை, ஒரு ஓடி விட்டு வர வேண்டியதில்லை. அடுத்த வகுத்துக்கு வருதா அப்ப ஒரு உழு செஞ்சுக்க. 5 நாளைக்கு 5 வேலைக்கு 5 உழு செய், மேட்ரு முடிச்சு தீர்ப்பளிக்கலாம். என்ன ஆதாரம்? இப்படி ஒண்ணு கிடையாது. இதுதான் இது ஆதாரம். எது ஆதாரம்? தொடர் உதிரப்போக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்? புகாரில 228 நிறைய இடங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றோம், இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல ஏராளமான இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. 228 ஹதீஸ்ல இதை வைத்து நம்ம என்ன முடிவெடுக்கிறோம்? இது தொடர் உதிரப்போக்கு உள்ளது. தொடர் ஒழுவை முறிக்கும் காரியங்கள் தொடரா யாருக்கு ஏற்படுகிறதோ அனைவருக்கும் உள்ள சட்டம் இது. எந்த மாதிரியான மேட்டரா இருந்தாலும் அவர் இது செய்யலாம். இதுதான் கேஸ். கேஸ் ஒன்று இருக்கு. என்ன கேஸ்? எங்க இருக்கு கேஸுக்கு? இதுதான் இப்ப ஹதீஸ்ல இருந்து சிந்தித்து விளங்குற விஷயம். ஹதீஸுடைய நேரடி அர்த்தமும் ஹதீஸ் இருந்து சிந்தித்து விளங்குற ஆதாரம் சொல்லி வச்சுட்டு போ. இதுக்கு என்ன குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கேஸ் நாலாப்பட்டி என்ற இதுதான் மேட்டர். நம்மளும் கேஸ் பண்றோம், கேஸ் பண்ணணும். அறிவுண்டு அல்லாஹ் கொடுத்தது, அதான் மனிதன் அதுல வித்தியாசப்படுறான். சொன்னதை மட்டும் சொல்லாம அதுல கூட உள்ளதும் சேர்த்து விளங்கணும். அப்படிதான் விளங்கிட்டு இருக்கிறோம். வெளியே சத்தம் கேட்டா என்ன செய்யறோம்? ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டோம்னா என்ன செய்யும்? மணி சத்தம் தான் கேட்கிறோம். ஆம்புலன்ஸ் போகுதுன்னு பார்க்காம விளங்குறீங்கல்ல, அதான மனுஷன். சத்தம் தானே கிடைச்சு, மணி சத்தம். ஆம்புலன்ஸ் எங்கன்னு கேட்க கூடாது. நம்ம ஆம்புலன்ஸை பார்க்கல, ஆம்புலன்ஸ்ல ஒரு சத்தம் வச்சிருக்கிறோம், ஒரு ஹாரன். அந்த ஹாரன் சத்தம் கேட்டா என்ன செய்யறோம்? ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. ஃபயர் இன்ஜினுக்கு ஒரு தனியா சத்தம் வச்சிருக்கிறோம். ஒரு மாதிரி அடிச்சிட்டு போகணும், எங்க எட்டி பிடிச்சிருச்சுங்கிறோம். நம்ம பார்த்தோமா? பார்க்கல. ஒன்னிலிருந்து ஒண்ணு விளங்குறோம். அது எங்க இருக்குன்னு கேட்டா அதனால இருக்கு. இதுக்கு அதனால அர்த்தம் இருக்கிற இன்ஜினுக்கு அந்த சத்தத்தை கொடுத்துட்டு போறான். அப்படித்தானே அர்த்தம் வச்சிருக்கான். மனுஷனா செட்டிங் பண்றது விளங்குறமா இல்லையா? இதுக்கு இதான் அர்த்தம். வந்த உடனே விளங்குறது இருக்கு. சிவப்பு லைட் போட நிக்கிறீங்க, சிவப்பு லைட்னா சிவப்பு லைட் போட்டிருக்கு மட்டும் விளங்குறமா, நின்று விளங்குறமா? சிவப்பு லைட் போட்டிருக்கு விளங்குறது நேரடி அர்த்தம். நீ நின்றுங்கிறது ரெண்டாவது அர்த்தம். சிவப்பு லைட் போட என்ன செய்யணும்? வண்டி நிப்பாட்டு. பச்சை லைட் போட்டா ஓடு. அப்ப பச்சை லைட் தான் நம்ம பாக்குறோம், ஓடுங்கிற ஆர்டர் எல்லாம் பார்க்கல, அடங்கி இருக்குது. இந்த மாதிரி இதான் மனுஷன் இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். இது மனுஷனா செயல்படுறான்னு சொல்லி இருப்பதில்ல. குர்ஆன் ஹதீஸா இஜ்மா கியாஸ் என்ன செய்றாங்க? எண்ணுகிறார்கள். கியாஸ் சம்பந்தமாக இன்னும் சில விஷயங்கள் சொல்லி முடித்து விட்டு அடுத்தது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அது முக்கியமான விஷயம். இந்த உலமாக்களை பின்பற்றுன்னு கொண்டு வர்றாங்க. கடைசி என்ன செய்யறது? குர்ஆனை எல்லாம் தாண்டி இமாமு சஹாபி மதுஹப் எல்லாம் விட்டுறது. இப்ப என்ன செய்யறது? நீ படிச்ச நான் படிச்சனா ஆலிம் சொல்ற கேளு இப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்களே. இதுக்கு மார்க்கத்துல இடம் இருக்குதா? மார்க் அறிஞர்களுக்கு நிறைய சிறப்புகள் உள்ள வசனத்தை எல்லாம் எடுத்து காட்டி அதெல்லாம் வைத்து ஆலிம் சாக்கள் சொல்றதை நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அது சம்பந்தமான விஷயங்களை என்ன செய்யணும்? அது வகைக்கு சம்பந்தம் இல்லை என்பதற்குரிய ஆதாரங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.